ஹாய் ஹலோ செல்லம் சில எப்படி இருக்கீங்க இவ்வளோ மலைக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் பார்க்க போகிறது நம்ம பிடி சூட்டி 7 லவ் மேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பக்கம் தாங்க பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்களா. டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீனே நம்ம ஆரம்ப தான் காமிக்கிறோம். மார்னிங்கே எழுந்திரிச்சு நம்ம யூனாக்காக குக் பண்ணிட்டு இருக்காரு. யூனா சைடு காமிச்சோம் அப்படின்னா யூனா எழுந்திரிச்சு பெட்டில் பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு நம்ம ஆரம் இல்லை. ஸோ யூனாக்கு நல்லா தெரியும் ஆரம் எப்படி கிச்சனில் தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க நேராக போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அவங்க அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க இப்போ போல் விளையாட்டுத்தனமாக தானே வருவாங்க. அதே மாதிரி 2 ஸ்டெப்பு 4 ஸ்டெப் அப்படி தாண்டி தாண்டி நடந்து வந்துட்டு போல அதே மாதிரி வந்துட்டு தாவி தாவி நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படியே வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா அவங்களோட கால் வந்து ஸ்லிப் ஆகி அப்படி கீழே விழுந்துடுறாங்க. செம்மையாக ஸ்டமக் போயிட்டு ஃப்ளோரில் அப்படியே அடிச்சு அப்படி விழுந்துடுறாங்க கீழே. ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு விழுறாங்க. ஆரம் வந்து யூனோட சத்தத்தை கேட்டோன்னே வேகமாக வந்துட்டு அப்படி ஹாலுக்கு வந்து பார்க்குறாரு. பார்த்தா ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே வந்து யூனோ விழுந்திருக்காங்க. அப்படி யூனோவை சுற்றி ரொம்ப பிளட் போயிட்டே இருக்குது. அது பார்த்தோன்னே அவ்வளோதான். ஆரம்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கை கால்லாம் செம்மையாக வந்துட்டு ஷிவர் ஆகுது. லைஃப்பில் ஆரம்க்கு ஃபர்ஸ்ட் டைம் பயனா என்னன்னு இந்த செகண்ட் தெரியுது. ரொம்ப பயப்படுறாரு. டக்குன்னு யூனோவை தூக்கிட்டு வேகமாக வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாரு. ஹாஸ்பிட்டல் போய் வந்து டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம் இந்த சைடு நடந்துகிட்டே இருக்காரு. அவர் கையெல்லாம் போட்டு அப்படி வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி நடுங்குது. ரொம்ப வேர்க்குது. அவரோட ஃபேஸ்லேருந்து செம்மையாக ஸ்வெட் ஆகுது. யூனாக்கு என்னாச்சு யூனாக்கு என்னாச்சு யூனாக்கு ஒன்றும் இல்லை, அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுல்ல, வலிச்சிருக்காமா, அவள் ரொம்ப பெயினாக ரொம்ப கஷ்டப்படுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சைடு நடந்துட்டு அப்படியே வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு அந்த டோர் பக்கத்தில் வந்து நின்றுட்டு அப்படியே போயிட்டுருக்காரு. கிட்டத்தட்ட ½ ஆகுது. ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை டாக்டர் சைடு. இன்னும் லாஸ்ட்டாக இன்னும் கேட்டுகிட்டே இருக்காரு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் யாருமே எந்த இன்ஃபார்மே கொடுக்க மாட்டாங்க. அப்படியே ஷுகா சைடு காமிச்சோம் அப்படின்னா ஷுகா வந்துட்டு இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கனால அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம மேனேஜர் கிட்ட ஆரம்ப வர சொல்லிடு, மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போது, இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அப்படியே வந்து உள்ளே போகிறாரு. அப்போ மேனேஜர் சார் இன்னும் ஆரம் சார் வரல, உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து மேனேஜர் சொல்ல ஏன்னா ஆரம் இன்னும் வரலையா, ஏய் நல்லா பார்த்தியா அவன் ரூமில் தான் இருப்பான், எனக்கு முன்னாடி எப்போவுமே வந்துருவானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக ஆரமோட ஆஃபீஸ் ரூமுக்கு தான் போய் பார்க்குறாரு. பார்த்தா ஆரம் அங்கே இல்லை. என்ன எப்போவுமே வரல, லேட் ஆகும்னா இன்ஃபார்ம் பண்ணுவானே, ஒருவேளை யூனாக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணனா ஆரம் கால் பண்ணார். இவங்க எப்போவுமே குரூப் கால் தானே பண்ணுவாங்க. ஸோ இப்படி கண்டிப்பாக வந்துட்டு ஜின் அட்டன் பண்ணிட்டாரு. ஸோ ஆரம் அட்டன் பண்ணல, பட் ஜின் அட்டன் பண்ணிட்டாரு. ஜின் வந்துட்டு என்னடா கால் பண்ணியிருக்கமா நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லைடா நான் ஆரம் வந்துட்டு இன்னும் ஆஃபீஸ் வரலையா, அதான் கால் பண்ணி அவன் எங்கே இருக்கான்னு கேட்கலான்னு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வீட்டில் இருக்கானோ என்னமோ, யூனாக்கு ஃபீவராக ஏதாவது என்ன இன்ஃபார்ம் பண்ணானா உனக்கு அப்படி கேட்கும்போது, இல்லைடா அது எதுவுமே என்கிட்ட சொல்லலை, அதனால தான் நான் கால் பண்ணேன், சரி ஓகே நானே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷுகா வந்துட்டு கால் கட் பண்ணிடுறாரு. ஆனால் ஜின்னுக்கு மனசே கேட்கல. ஜின்னும் சரி அந்த ஷுகாவும் சரி நேராக 2 பேருமே வந்துட்டு கார் எடுத்துகிட்டு நேரம் வீட்டுக்கு தான் வராங்க. ஏன்னா ஜின்னுக்குமே மனசு கேட்டிருக்காது, என்ன எப்போவுமே கரெக்ட் டைமுக்கு வந்துருவானே ஆஃபீஸ்க்கு, ஏன் இன்னைக்கு வரலையா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு மாதிரி பயம் இருக்கும்ல. அதனால் அவருமே வர அந்த சைடு ஷுகாவுமே வராங்க. 2 பேரும் வந்துட்டு நின்றுட்டு என்னடா நீ ஷூட் இருக்குன்னு சொன்னேன், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஷுகா கேட்க, இல்லை ஆரம் இன்னும் வரலன்னு சொன்னியா, அதான் ஏதோ உடம்பு சரியா ஏதாவது பிரச்சனையான்னு பார்க்க வந்தேன், சரிவா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. பார்த்தா ஸ்டெப்ஸுக்கு கீழே அவ்வளோ பிளட் வந்துட்டு ஃப்ளோ ஆகி போயிட்டுருக்கா. அது பார்த்தோன்னே வந்துட்டு 2 பேருக்கும் ஒரு மாதிரி பயம் வந்துடுது. டே என்னடா ஆச்சு இவ்வளோ பிளட், அப்போ யூனா ஆரம் 2 பேர்த்துல யாருக்கு என்னாச்சுன்னு தெரியல, அதனால தான் ஆரம் கால் எடுக்கலையான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரமுக்கு கால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ வந்துட்டு ஆரம் ஒரு கட்டத்துக்கு மேலே கால் அட்டன் பண்ணிட்டு ஹலோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் வாஸ்லேயே தெரியுதோ ரொம்ப உடஞ்சி போயிருக்காருன்னு சொல்லிட்டு, ஆரம் நீ எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜீன் கேட்க ஆரம் ஒரு ஹாஸ்பிட்டல் நேம் சொல்கிறாரு. எனக்கு பயமாக இருக்குது, யூனாக்கு எதுவும் ஆகாதில்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. 2 பேருக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. நாங்கள் வரோம் வை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக காட்ரி பண்ணிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க. போய் பார்த்தா ஆரம் ஒரு மாதிரி பயத்தில் உட்காந்துருக்கோம். அவன் கையெல்லாம் அவ்வளோ ஷிவர் ஆகுது. அவனால் அதை ஹேண்டில் பண்ணவே முடியல. 2 பேரும் ஹக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைடா நீ வந்து ரொம்ப ஒரி பண்ணிக்காத, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை நான் அவளை கேர்ஃபுல்லாக பார்த்துருக்கணும், அவள் வர சத்தம் கேட்டுச்சுடா, அவள் எப்போ விளையாடுத்தனமாக அப்படி வருவாள்ல, நான் போய் பக்கத்தில் நின்றுக்கணும், நான் நான் மறந்துட்டேன்டா, எப்போ நான் தானே அவளை வேக்கப் பண்ணுவேன், இன்னைக்கு அவள் டயர்டாக இருக்குன்னு சொல்லி நான் விட்டுட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன்லன்னு சொல்லிட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஜின்னுக்கும் சரி ஷியோக்கும் சரி என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஓகே ரிலாக்ஸ் ஒன்றும் இல்லை, இப்போ டாக்டர் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க, ஓகே 2 பேருக்கும் எதுவுமே இருக்காது, பேபிக்கும் சரி யூனாக்கும் சரி எதுவுமே ஆகாது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஆரம்பலாம் ஒரே வார்த்தை தான், எனக்கு யூனாக்கு எதுவும் ஆகாமல் இருந்தால் போதும் அப்படின்னு மாதிரி மட்டும்தான் சொல்கிறாரு. நம்ம ஜின்னுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமா அப்படியே வந்துட்டு அந்த ரூமோட அந்த டோர் கிட்டே நின்றுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காரு. டாக்டர் ஏதாவது நர்ஸ் வராங்களான்னு சொல்லிட்டு. ஸோ டாக்டர் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வராங்க. அவ்வளோதான் டாக்டர் வந்தோடனே ஆரம் வேகமாக போயிட்டு டாக்டர் என்னாச்சு, என்னோட ஒய்ஃப் சேஃபாக இருக்கால, அவளுக்கு ஒன்றும் இல்லைல்ல, அவளுக்கு ஏதாவது பெயினாக இருக்கா, அவள் அலறாளா, அவளுக்கு ஏதாவது ஆச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காரு. ஸோ வந்துட்டு டாக்டர் அது வந்து ஆரம் யூனா சேஃப் தான்,
பட் பேபி அப்படின்ற மாரி சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஆரம்புக்கு அதெல்லாம் காதுல விழுகல. யூனா ஓகே தானே? எனக்கு தெரியும். யூனாக்கு எதுவும் ஆகாது. யூனா என்னை விட்டு போமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அவரு நான் யூனா போய் பார்க்கட்டுமா? அப்படின்ற மாரி வந்துட்டு கேட்குறாங்க. அ இல்ல ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப டயர்டா இருக்கனால, மயக்கத்துல இருக்காங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் போய் பாருங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ணாங்கன்னா போறாங்க. நம்ம வந்துட்டு ஜின்னுக்கும் சரி, ஷிவாக்கும் சரி வேர்ல்டே ஸ்டாப் ஆன மாரி இருக்கு. பிகாஸ் எப்படின்னா, யூனா வந்து பிரெக்னென்ட்டா இருக்கான்னு கேட்டோனே ரொம்ப சந்தோஷப்பட்டது அவங்க 2 பேர் தான். ஆரமோட லைஃப் ரொம்ப கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவங்க ஒரு மாரி ஹேப்பியா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அவங்க அதாவது ஆரம் சொல்லியிருப்பாரு, "என்னோட ஃபேமிலி கம்ப்ளீட் ஆக போதில்ல" அப்படின்னு மாரி வந்து சொல்லியிருப்பாரு. அது கேட்டோனே அவங்க தான் ரொம்பவுமே சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அது எப்படி சொல்றது? ஒரு செகண்ட்ல ஒரு 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 செகண்ட் எல்லாமே போயிடுச்சுங்கும்போது, அவங்களால அத ஹேண்டில் பண்ணவே முடியல. அவங்க ஒரு மாரி பேனிக்ல இருக்காங்க. நம்ம ஜின் தான், "டேய் இத ஃபேமிலிக்கு எப்பட்றா இன்ஃபார்ம் பண்ண போறோம்?" அப்படின்ற மாரி ஷிகாவ பத்தி கேட்க, "தெர்ல. நீயே சொல்லிடுடா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம ஜின் கிட்ட சொல்லவும், நம்ம ஜின்னுக்கு வேற வழி இல்ல. கண்டிப்பா இத இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு, அவங்களும் நம்ம ஜிமினுக்கு கால் பண்றாங்க. ஜிமின் அப்பதான் வீட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாரு. ஜிமினுக்கு கால் பண்ணி, "என்ன ஜின்னு கால் பண்ணாரு?" சொல்லுங்கண்ணா" அப்படின்னு மாரி சொல்லும்போது, அது அது வந்து யூனா அது அப்படின்ற மாரி சொல்லவும், "அண்ணா யூனாக்கு என்னாச்சு? அவ நல்லா தானே இருக்கா? அவ அவ இப்ப எங்க இருக்கா? என்னாச்சு? நீங்க இப்ப எங்க இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி பதட்டமா எந்திரிச்சு கேட்க, அவங்க அம்மா வந்துட்டு, "டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி இருக்கா? யூனாக்கு என்னாச்சு? என்னடா என்ன ஏதாவது ப்ராப்ளமா? யூனாக்கு ஃபீவரா? காய்ச்சலா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மாரி பேனிக்கா கேட்குறாங்க. அப்ப வந்துட்டு, அது வந்து" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மாரி ஜின் எப்படி சொல்றது? தயங்கிட்டே இருக்காரு ஜின்னு. ஸோ வந்துட்டு நம்ம ஜின் வந்துட்டு, "பேபி அபார்ட் ஆயிடுச்சு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு டக்குன்னு சொல்லவும், அவ்வளோதான் நம்ம ஜிமினுக்கு வேர்ல்டே ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த சைடு அவங்க அம்மாலாம் செம்மையா அழறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு. அவங்க எப்படியோ ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நான் தன்னோட பொண்ணு வந்து மாசமா இருக்கா. யூனா மாரி ஒரு பேபி வரப்போது அவ்ளோ சந்தோஷமா இருந்திருப்பாங்க. இத கேட்டோனே 2 பேரும் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அப்பதான் வெளிய வந்து வந்திருப்பாரு. "என்னாச்சு? ஏன் இப்ப 2 பேரும் இப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, "அது யூனா குழந்தை அவ 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 இப்ப எப்படி இருக்கான்னு தெரியல. நான் அவன பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லவும், அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சு என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு, சரி எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஜிமின்லாம் உட்கார்ந்த இடத்துலயே இருக்கான். அவனால அது கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. ஏன்னா, அவன் அவ்ளோ ஹேப்பியா இருந்திருப்பான். அப்படி பார்த்து பார்த்து கவனிச்சிருந்திருப்பான். அவ்ளோ சேஃபா பார்த்துருந்துருப்பான். இப்ப இந்த விஷயத்த கேட்டோனே அவனால ஹேண்டில் பண்ண முடியல. "ஜிமின், ஜிமின்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க. ஜிமின் யூனா, யூனா, யூனா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்க வந்து பைக் எடுத்துட்டு கிளம்பிறான். இந்த சைடு வந்துட்டு அப்பாவும், அம்மாவும் வந்துட்டு கீழ வேகமா வராங்க. அவன் கரெக்ட்டா வந்துட்டு நம்ம வந்து இந்த சைடு வந்து நம்ம லியா, அப்புறம் வந்துட்டு லியாவோட அப்பா, அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுமே வெளிய நின்னுட்டுருப்பாங்க. ஏன்னா லியா வந்துட்டு நான் கிளம்புறேன் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கத்திட்டே இருந்திருப்பாங்களாம். ஸோ அவங்களுமே வந்துட்டு சரி ஓகே நீ போடி சேஃபா போ அப்படின்ற மாரி சொல்லிருப்பாங்க. அம்மா வந்துட்டு சாப்பிட்டு போ, சாப்பிட்டு போ சொல்லி கத்திட்டு இருந்துட்டு வெளிய வந்து நின்னுட்டுருப்பாங்க. இவங்க போறத பார்த்தோனே என்னாச்சு அப்படி கேட்கும்போது, இந்த மாரி யூனாக்கு இந்த மாரி ஆயிடுச்சுன்னு சொல்லவும், அவங்களுமே ஒரு மாரி பதட்டமாயிட்டு டக்குன்னு வந்துட்டு டாக்ஸி பிடிச்சு செம்ம ஃபாஸ்ட்டா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் தான் வராங்க. ஸோ வந்துட்டு மெம்பர்ஸ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ இந்த சைடு நிவிக்குமே வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிவியுமே வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப ப்ரோக் அவுட்டா இருக்குது. ஸோ வந்துட்டு நர்ஸ் வந்துட்டு அவங்க ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க அழுதுட்ருக்காங்க. நீங்கள் உள்ளே போய் பாருங்க அப்படின்னு சொல்லவும், அவ்வளோதான் நம்ம ஜிம்மினுக்கு சரி அங்கே இருக்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி பயமாக இருக்குது யூனா ஃபேஸ் பண்ண. இப்போ யூனா ஏதாவது கேட்டால் நம்ம இப்போ என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்துலேயே எல்லாரும் உள்ளே போகிறாங்க. அவங்களாம் அழுதுட்ருக்காங்க. நம்ம வந்துட்டு ஆரம் தான், "ஜுனா ஜுனா நீ ஏன் அழுற?" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போய் பக்கத்தில் உட்காந்துட்டு யூனோவை சைடாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்போது நம்ம ஜிமின் தான், "நீ ஏன் அழுற? நீ அழாத" அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. "இல்லை எல்லோரும் என்னை திட்டுவீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கும் ஒன்றுமே புரியல. "நாங்கள் ஏன் உன்னை திட்ட போகிறோம்?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு மாதிரி திக்கி திக்கி அப்படி ஒரு மாதிரி ரொம்ப லோ வாய்ஸில் அழுதுகிட்டே கேட்குறாங்க. "இல்லை நான் பேபியை கஷ்டப்படுத்திட்டேன்ல, பேபி இப்போ போயிடுச்சுல, என்னால் தானே பேபி போச்சு, அப்போது அதனால நீங்கள் என்னை திட்டுவீங்கள்ல." "நான் எதுவுமே பண்ணல, நான் ஜஸ்ட்டு விளாண்டுட்டு இருந்தேன், பேபி கோச்சிட்டு போயிடுச்சு, இப்போ பேபி போனனால நீங்கள் எல்லோரும் என்னை திட்டுவீங்களா?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி குழந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே வந்து மெம்பர்ஸ்க்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. எல்லாருமே ஒரு மாதிரி அழுதுட்டு இருந்தவங்களாம் அப்படி ஒரு ஒரு மாரி ஆயிட்டாங்க அவங்களுக்கு. இப்ப என்ன சொல்றது யூனா கிட்ட அப்படின்ற மாரி தான் இருக்கு. டக்குன்னு வந்துட்டு நம்ம ஜீன்ல யூனாவ ஹக் பண்ணிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பேபி இப்போ போயிடுக்கு. அவ்வளோதான். நீ வந்துட்டு பேபி கூட விளையாடாம நீ மட்டும் தனியா விளையாண்டல்ல, அதனால தான் பேபி போயிடுச்சு. அவ்வளோதான். நீ நெக்ஸ்ட் டைம் பேபி வரும்போது, நீ பேபி கூட விளையாடணும். சரியா? அப்பதான் பேபி உன் கூட இருக்கும். அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் ஒரு மாரி சமாதானப்படுத்துறாரு. ஆரம்பிக்கலாம். இப்போ யூனா நல்லா இருக்கா. அவ்வளோதான். அது மட்டும் தான் மைண்ட்ல இருக்கு. பேபி அதெல்லாம் செகண்டரி தான். இப்போ வந்துட்டு யூனா ஓகேவா இருக்கா? அவளுக்கு பெயின் இருக்கு. அந்த மாரி மைண்ட் செட் தான் இருக்கு. நம்ம வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு மாரி அழுதுட்டே இருந்தவங்க. இதுக்கு மேல யூனா கிட்ட என்ன பேசணும்னு தெரியாம அந்த ரூம விட்டு வெளிய வந்துடுறாங்க. அவ்வளோ ஹர்ட்டிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு
1 ஹவருக்கு அப்புறம் சரி ஓகே நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போங்க, பட் ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க, ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே வந்துட்டு யூனாவை வந்து வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வராங்க. ஸோ ஆரமோட வீட்டுக்கு தான். ஸோ வந்துட்டு நம்ம ஆரம்லாம் எதுவுமே பீஸில் யூனாவை அப்படியே ஸ்டெப்ஸில் மெதுவாக அப்படியே தூக்கிட்டு தான் போகிறாரு. அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ரூமில் படுக்க வைக்கிறாங்க. இன்னும் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, அழுதுகிட்டே இருந்திருப்பாங்களா, எல்லாரும் திட்டுவீங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் போயிட்டு அப்படியே படுக்க வச்சுட்டு அவர் அப்படியே வந்து தட்டி கொடுத்துட்டே இருக்காரு. யூனோ அப்படியே தூங்கிடுறாங்க. கீழே அப்படியே மெம்பர்ஸ் எல்லாமே செம்மையாக அழுதுட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம யூனோட அப்பா தான் அப்படியே அதான் ஆரம் யூனோட ரூமுக்கு வெளியே அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஆரம் எதுவுமே பண்ணல. அப்படியே வந்துட்டு யூனாவை தட்டி கொடுத்துட்டு அப்படியே வந்து யூனாவோட ஃபேஸை பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. அவர் ஒரு செகண்ட் கூட அந்த சைடு இந்த சைடு கூட நகரல. அந்த மாதிரி தான் வந்துட்டு உட்காந்துருக்காரு ஆரம். ஸோ இதை பார்த்தோன்னே வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் நேராக உள்ளே போகிறாரு. ஆரமோட ஷோல்டரில் கை வைக்கும். ஆரம் அப்படியே வந்துட்டு பார்க்குறாரு. ஸோ வந்துட்டு அவங்க அப்பாவை பார்த்துட்டு எதுவுமே பேசல, சைலண்ட்டாக இருக்காரு. எனக்கு தெரியும் இப்போ நீ இப்படி உடஞ்சி போயிருக்கன்னு. ஏன்னா ஷோனாக்கு முன்னாடி எங்களுக்கு இப்படி தான் ஒரு பேபி அப்பாட்டாச்சு. அந்த செகண்டில் நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதை தான் நீ ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். எங்களை விட நீ யூனாவை நல்லா பார்த்துப்பண்ணு, எங்களுக்கு நல்லா புரியுது. பார்த்துக்கோ, நாங்கள் கிளம்புறோம். இந்த டைமில் நீங்கள் 2 பேரும் தனியாக இருக்கிறதா உங்கள் 2 பேத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அழுதுகிட்டே வெளியே வராரு. உள்ளே இருக்கிற வரையும் ஆரம்பிக்கிட்ட பேசுகிற வரையும் தைரியமாக இருந்தவர் வெளியே வந்துட்டு செம்மையாளராரு. பிகாஸ் இதே சுச்சுவேஷன் அவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு 3 months வரையும் பேபி இருந்திருக்கும். பேபி வரப்போகுதுன்னு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. சடனாக அந்த பேபி வந்து அபோட் ஆனதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் உடஞ்சிருப்பாங்க. ரொம்ப விட்டே வெளியே வந்திருக்க மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க அந்த சுச்சுவேஷனில். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்துட்டு பேபி வந்துட்டு இவங்க மாசமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சொந்த பந்தம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். திடீர்னு இந்த பேபி அபோட் ஆயிடுச்சு. இதை அவங்களால ஹேண்டில் பண்ணிக்கவே முடியல. நம்மளால தான் போயிடுச்சுன்னு அவங்க 2 பேரும் அவங்களுக்கு அவங்களே ப்ளேம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. ஸோ எப்படி சொல்கிறது, ஒருத்தர் ஃபேஸ் பண்ணிக்க முடியாமல் ஃபேஸையே வந்துட்டு பார்க்க முடியல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குலாம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் தானே இப்போ வந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு என்னன்னா இப்போ ஆரமுக்கும் யூனாக்கும் நடுவில் ஏதாவது கேப் விழுந்துருமோ, நம்ம ஆரம் வந்துட்டு யூனாவை வந்துட்டு ஏதாவது பண்ணுவானோ அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும். பட் ஆரம் அதெல்லாம் தாண்டி யூனா ஒன்றும் இல்லைல்ல, யூனாக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படி சொல்லிட்டு யூனா மட்டும் பார்க்குறது அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வந்துட்டு இதாக இருக்குது. அவங்க அப்பாவுக்கு இப்போ புரியுது. ஸோ ஜிமின் சூஸ் பண்ண வந்துட்டு சார்ஜ் வந்து ரொம்ப கரெக்டு. ஸோ கண்டிப்பாக ப்ளேம் தாண்டி ஒருத்தர் ஃபேஸ் பண்ணிக்க முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு 6 months வரைக்கும் உங்கள் அப்பா அம்மா அப்படி தான் இருந்திருப்பாங்க. பட் ஆரம்பம் யூனாவும் அப்படி கிடையாது. அடுத்த செகண்ட் யூனாக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி மட்டும்தானே இருக்காரு. அதனால இவங்க 2 பேரும் தனியாக இருக்கிறது ரொம்ப பெட்டர். நம்மளை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ரொம்ப கில்ட்டாக தான் ஆகும். அதனால் நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு அவர் நேராக கீழே வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யூனாவோட அம்மாவை கூப்பிடவும் யூனா அவங்க அம்மா என்னங்க பேசுகிறீங்க, நம்ம பொண்ணு எப்படி இருக்கா தெரியும்ல, அவ அவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம்மையாக அழுறாங்க. இங்கே பாரு, நீங்கள் இருக்கிறது எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, நீ இங்கே இரு, ஆனால் யூனா முன்னாடி அழாமல் இருப்பேனா இங்கே இரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க அம்மா அப்படி பார்க்குறாங்க அவங்க அப்பாவை. ஸோ வந்துட்டு அவங்க அம்மானால அழாமல் இருக்க முடியாது. ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்திருக்கும். அழ முடியாது, அழாமல் இருக்க முடியாது, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல ஃபீலிங்ஸை. ஸோ வந்து அப்படி இருக்காங்க. எனக்கு தெரியும் நீ அவள் முன்னாடி கண்டிப்பாக அழுவ, அவள் கண்டிப்பாக கேட்பா நீ ஏம்மா அழுற அப்படின்னு. அப்போ நீ என்ன பதில் சொல்வ? அவளை பொறுத்தளவுக்கு பேபி இப்போ கோச்சிட்டு போயிருக்கு, அது அப்படியே இருக்கட்டும், திரும்ப வரும்னு அவள் நம்புறா அப்படின்னு நம்மளும் நம்புவோம். இப்போதைக்கு நம்ம இங்கே இருக்க வேணாம், அவங்க தனியாக இருக்க தானா சரியாக இருக்கும், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லவும் இந்த சைடு நிவியோட அப்பா அம்மா தான் இல்லை நம்ம இங்கே இருக்கலாம், நீ வேணா இவளை கூட்டிகிட்டு போ, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம நிவியோட அப்பா சொல்கிறாங்க. அப்போது சில்லடா உனக்கு தெரியும்ல நாங்கள் இந்த டைமில் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு, என் கூட இருந்தது நீ தானே, உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க, ஆனால் இப்போ அவள் கூட யார் இருக்கிறது, ஆரம்பம் இருக்கான் பார்த்துப்பான், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம லியா நிவியோட அப்பா அம்மா கிளம்பிட்டாங்க. அதே மாதிரி யோனாவோட அப்பா அம்மாவும் கிளம்பிட்டாங்க. ஜிமின், அப்புறம் வந்துட்டு ஜின், அப்புறம் லியா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஷுகா, நிவி, இவங்க மட்டும்தான் இருக்காங்க. நம்ம நிவியெல்லாம் பேய் அரைஞ்ச மாதிரியே அந்த இடத்துல உட்காந்தவங்க தான், எந்திரிக்கவே இல்லை. நம்ம வந்துட்டு ஜிமின் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க வாலில் பார்க்குறோம். அந்த வாலில் வந்துட்டு நம்ம ஜிமின் வந்து யூனோக்காக ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பான். அது எப்படின்னா யூனாவோட ஒரு பேபி இருக்க மாதிரி ஒரு க்யூட்டான பேபி. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிக் கொடுத்துருப்பாரு. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நேராக போயிட்டு அந்த பிக்கை டச் பண்ணி அவ்வளோதான் இல்லை எல்லாமே முடிஞ்சிருச்சா யூனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி நிற்க அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம வந்துட்டு ஜின்னும் வந்துட்டு ஷோக்கா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு டக்குன்னு அங்கே இருக்க எல்லா பிக்ஸு ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவரும் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா யூனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் அவங்க வந்துட்டு அங்கே இருக்க எல்லா பிக்ஸையும் வந்துட்டு அதாவது ஆரம் வந்துட்டு அவ்வளோ பிக்ஸ் எல்லாம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு. ப்ரெக்னென்சி டைமுக்கு அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பிக்ஸ் எல்லாம் நிறைய அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு ஜின்னு ஷோக்காவும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ நிறைய வந்துட்டு புக்ஸ் படித்து நிறைய வீடியோஸ் பார்த்துலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஆனால் அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் வந்துட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபோட்டோஸு அங்கே இருக்க ஸ்டிக்கிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்ருக்காங்க. நம்ம நிவியா அந்த இடத்த உட்காந்தவங்க தான் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் இந்த சைடு வந்துட்டு நம்ம
லியானால வந்துட்டு ஜிமின் இப்படி இருக்கிறத பார்க்கவே முடியல. இன்னொன்று அங்கே இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம ஜின் அண்ட் வந்துட்டு ஷிவா கூட சேர்ந்து அவங்களுமே எடுத்து வச்சுட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பிக்கையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஜிமின் கையில் இருக்க அந்த பிக்கா லியா வந்துட்டு வாங்குறாங்க. நம்ம ஜிமின் அப்படியே லியாவை பார்க்குறான், எதுவுமே பேசலை. டக்குன்னு இந்த இடத்த விட்டு அவர் அங்கேருந்து மூவ் ஆன போயிடுறாரு. பிகாஸ் அவரால் சுத்தமாக முடியல. டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு கிளம்பி வெளியே போயிடுறாரு. ஸோ இந்த சைடு வந்து லியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பின்னாடி வேகமாக போகிறாங்க. ஸோ பட் வந்துட்டு அவங்களால போக முடியல. டக்குன்னு நம்ம லியாவுக்கு கால் வருது. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து தான் லியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களும் வந்துட்டு ஜின்சரும் வரவே இல்லை, நீ ஷூட் வேறு இருக்குது, உங்களுக்கே தெரியும்ல 1 வீக் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ஷூட் பண்ண பெர்மிஷனே கிடச்சிருக்கு, இதான் லாஸ்ட் டே, ப்ளீஸ் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, கரெக்ட் டைமுக்கு நம்ம இந்த ஷூட் எடுக்கலன்னா ரொம்ப வந்துட்டு லேட் ஆகிடும், திரும்ப நம்ம 6 மந்த் வரைக்கும் இந்த ப்ளேஸ் கிடைக்க நம்ம வெயிட் பண்ணணும், ப்ளீஸ் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்க ஒர்க் அதாவது ஸ்டாஃப் வந்து சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. நம்ம லியாவுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறது, ஜின்சாரை இப்போ நான் இங்கேருந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சிட்டேன். அவங்களும் அங்கேருந்து வந்துட்டு ஜின் கிட்டே போயிட்டு ஜின்சர் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. நம்ம ஜின்னு ஷோகோ அப்போ தான் அந்த பிக்ஸு ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ரூம்குள்ளே வந்துட்டு போட்டு லாக் பண்ணின்னு இருப்பாங்க. நம்ம வந்துட்டு இல்லையா போயிட்டு ஜின்சர் அப்படின்னு கூப்பிடுவோம். ஜின்னு என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. சார், ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஸ்டாஃப் கால் பண்ணியிருந்தாங்க, ஷூட் எடுக்கணும், இது லாஸ்ட் டே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஜின், என்னால் முடியாது, ஷூட்டை கேன்சல் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்ல, நம்ம ஷுக்கா, டீ என்ன பேசிகிட்டு இருக்கா, அதெல்லாம் வேணாம், நீ கிளம்பு, இல்லையா நீ கார் வர சொல்ல, நீயும் ஜின் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஜின், டி என்ன பேசிகிட்டு இருக்கா, என்னாலலாம் போக முடியாது, ஆரம்ப இந்த சுச்சுவேஷனுக்கு என்னால் தனியாக விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஆரம்பிக்கிட்ட அதாவது ஷோ கிட்ட கத்துறாரு. நம்ம ஷுக்கா, இங்கே பாரு ஜின், ஒர்க் வேறு, பர்சனல் இஷ்யூஸ் வேறு, நீ ஒர்க்கை பாரு, அண்ட் நான் இங்கே இருக்கல, நான் பார்த்துக்குறேன், நீ கிளம்பு, அண்ட் ஏதாவது ஒன்றுனா நான் கால் பண்ணுறேன், கண்டிப்பாக கால் பண்ணுறேன், நீ கிளம்பு அப்படின்னு மாதிரி சொல்ல, நம்ம ஜின் எவ்வளவோ வந்துட்டு சொல்கிறாரு. பட் வந்துட்டு எப்படி சொல்லுது, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஷுகர் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அங்கேருந்து வந்துட்டு ஜீனியான் வந்துட்டு லியாவே அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஜின்னும் சரி லியாவும் சரி அங்கேருந்து கிளம்பி போயிறாங்க. ஸோ இந்த சைடு வந்துட்டு நம்ம நேவி அப்படியே உட்காந்தவங்க தான். ஸோ வந்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு இவனுக்கு பேபி வரப்போகுது, நம்ம பேபி இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ அது எதுவுமே இல்லைன்னு சொல்லவும் அவங்க அப்படியே பேரஞ்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. நம்ம ஷுகர் போயிட்டோம், நிவி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். நம்ம நிவி அப்படி பார்க்குறாங்க ஷுகாவை, என்ன அப்படின்ன மாதிரி, ஷூனா ரொம்ப வீக்காக இருப்பா, அரமும் சாப்பிட்டானான்னு தெரில, 2 பேருக்கும் ஃபுட் மட்டும் குக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சன் போகிறாங்க. கிச்சனில் பார்த்தா நம்ம யூனாக்கு அவ்வளோ ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாரு நம்ம ஆரம். ஸோ ஜூஸு, டெசர்ட்டு, அப்புறம் அவங்க என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே போய் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாரு. ஏன்னா இந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்துட்டு நிறைய வந்துட்டு சாப்பிடணும் அப்படி சொல்லிட்டு தோணும் இல்லையா, அதனால் நிறையவே பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களால ஒரு சுத்தமாக அதை எப்படி சொல்கிறது, அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு நியூவாக ஃபுட் குக் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஷாக்கிட்ட, நான் குக் பண்ணிட்டேன், நான் போய் கொடுத்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு மேலே போகிறாங்க. நம்ம ஷுகா தான், சில நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன், அண்ட் இதை க்ளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் அவங்க பிளட் ஸ்ட்ரெயின் வந்து இன்னும் இருக்குது. ஸோ அது வந்து யாருமே அதை இதாக இருக்கு இல்லையா, ஸோ அதில் பார்த்துட்டு ஸோ இது மட்டும் அப்படின்னு சொல்லும்போது, நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம நீவி என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு அப்படியே ஷுக்கா மேலே போகிறாரு. மேலே போயிட்டு அப்படி பார்க்குறாங்க. நம்ம வந்துட்டு ஆரம்ப உட்காந்து தான் அப்படியே ஏதோ உட்காந்துருக்காரு. நம்ம மரங்கிட்ட போயிட்டு சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க. வேணாம், எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காரு. டீ என்ன பேசிகிட்டு இருக்கா, நீ மார்னிங்கு சாப்பிடல, நீ ரொம்ப வீக் ஆகிடுவடா, நீ வீக்கானா யூனாவை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்குவோம். நம்ம ஆரவாடியே ஷுகாவை பார்க்க, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு எடுத்து கொடுக்குவோம். அவருமே சாப்பிட்றாரு, ஏன்னா யூனாவை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனால். ஸோ அவருமே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்காரு. ஓகே பாரு, நீ எதுவும் ஒரி பண்ணிக்காத, யூனாவை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கோ, யூனோட அப்பா சொன்ன மாதிரி இந்த டைமில் நீங்கள் 2 பேரும் தனியாக இருக்காது ரொம்ப நல்லது, அதுக்காக ரொம்ப தூரமெல்லாம் இல்லை, நீங்கள் தான் இருக்கேன், ஓகே எதுவாக இருந்தாலும் எனக்கு கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. நம்ம வந்துட்டு ஆரம்பம் ஷுகா கிட்ட, இல்லை ஷுகா நீ கிளம்பு, நானும் யூனாவும் இங்கே இல்லை, நாங்கள் கொஞ்சம் வெளியே போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஷுகா அப்படியே ஆரம்பம் பார்க்குறாரு. நான் பார்த்துக்கிறேன் யூனாவை, நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஷுகா எனக்கு தெரியும், ஏதாவது ட்ராவல் பண்ண போறியா, நான் டிக்கெட் சம்திங் ஏதாவது அரேஞ்ச் பண்ணட்டா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம ஷுகாவும் சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அப்படி கீழே வராரு. கீழே நிவி வந்துட்டு அப்படியே அங்கே அந்த ஸ்டெயின்ஸ்லாம் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி அப்படி கண்ணெலாம் கலங்குது அவங்களுக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அதே மெதுவாக அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ப்ரோக் அவுட் ஆகி அப்படியே அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதை அப்படியே நேராக வந்துட்டு
கிச்சன் போய் பார்க்குறாங்க. கிச்சனில் வந்துட்டு நம்ம ஷுகா வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி ஏன்னா வந்துட்டு இவங்க 2 பேரும் வெளியே போகிறாங்க அப்படின்னா, எப்போ வருவாங்கன்னு தெரியாது. அதனால் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. "இல்ல நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் ஷுகா, நீங்கள் போங்க" அப்படி சொல்லும்போது, "இல்ல பரவாயில்ல நான் க்ளீன் பண்ணுறேன். நீ அதை க்ளீன் பண்ணிட்டேன்னா வெயிட் பண்ணு. நான் அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு வரேன். நம்ம போகலாம்" அப்படி சொல்லும்போது, நம்ம நீ என்ன அவங்க 2 பேரும் எப்படி தனியாக விட்டு போகிறது? சில ஆரம் ஜுனாவை எங்கேயோ தனியாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவங்க 2 பேரும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும் தனியா. ஐ திங்க் யூனாக்கு அதான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். இங்கே இருந்தால் யூனாவே ஏதாவது நினச்சிட்டே இருப்பாள்ல. ஸோ அவங்க 2 பேரும் தனியாக இருக்கட்டும். நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து வந்துட்டு ஷுகான் வந்துட்டு நீவி 2 பேருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே ஆரம் சைடு காமிச்சோம் அப்படின்னா, ஆரம் வந்துட்டு அங்கே இருக்க எல்லா வந்துட்டு திங்ஸ் அதாவது நம்ம யூனா அண்ட் வந்துட்டு ஆரம்புக்கு தேவையான வந்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு ஒரு சூட் கேஸில் வந்து பேக் பண்ணிவிட்டு அண்ட் வந்துட்டு மேனேஜர் கால் பண்ணாரு. மேனேஜர் கால் அட்டெண்ட் பண்ணிட்டு, சொல்லுங்கள் சார் அப்படி சொல்லும்போது, நான் சொல்கிற ப்ளேஸ்க்கு வந்துட்டு டிக்கெட்ஸ் வந்துட்டு புக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாரு. இவங்க பேசி முடிக்க கரெக்டாக யூனா வந்துட்டு எந்திரிச்சிட்டு ஆராம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஆரம்ப திரும்பி பார்த்துட்டு என்ன யூனா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் இவ்வளோ திங்ஸ் எடுத்து வச்சிருக்கா, நம்ம எங்கேயாவது போகிறோமா இல்லை நீ பெஸ்டன் ட்ரிப் போகிறியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் பெஸ்டஸ் ட்ரிப்லாம் போகல, நம்ம 2 பேரும் கொஞ்சம் வெளியே போகலாம். நீ கேட்டல ஜிஜு ஐலாண்டில் டால்ஃபின்ஸ்லாம் பார்க்கணுன்னு, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி எக்ஸைட்டாக எழுந்திரிச்சு உட்காராங்க. ஆனால் எனக்கு வயிறு வலிக்குதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு வயிறு வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஆரம்ப ஒரு சின்ன ஸ்மைலோட நம்ம வந்துட்டு நான் பக்கத்தில் உட்காந்துட்டு பேக் சைடில் வந்துட்டு அந்த எப்படி சொல்ல ரப் பண்ணி கொடுப்போம் இல்லையா. ஸோ வந்து முதுகில் அந்த மாதிரி ரப் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கு பெயின்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பரவாயில்ல பரவாயில்ல, பெயின்லாம் இருந்துச்சுனாலும் நீ என்ன பார்த்துக்கோ, நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி எக்ஸைட்டாக சொல்கிறாங்க. சரி ஓகே ஃப்ரெஷ் ஆகலாமா அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் தலையாட்டுறாங்க. நம்ம வந்துட்டு அப்படியே மெதுவாக ரெஸ்ட் ரூம்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகலாம் ரெடி வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு. ஹெல்ப் பண்ணிவிட்டு அண்ட் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வெளியே வராங்க. ஸோ கரெக்டாக ஆரம்போட மொபைலுக்கு டிக்கெட்லாம் ரெடி ஆகிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. ஸோ டிக்கெட்டுமே அமைச்சு வச்சுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு சரி ஓகே கிளம்பலாம்னு சொல்லும்போது, இப்போவே போகிறோமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆமாம் இப்போவே தான், ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணலவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு நம்ம ஆரம் லக்கேஜில் எடுத்துகிட்டு அண்ட் வந்து யூனாவை கூப்பிட்டு அங்கேருந்து வந்துட்டு நேராக ஏர்போர்ட் போகிறாரு. ஸோ வந்துட்டு இவங்க 2 பேரும் கொஞ்சம் ரிலீஃபாக தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆரம் நினைக்கிறாரு. ஸோ அதனால் அவங்க வந்து அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அப்படியே நம்ம ஜின் சைடு காமிச்சோம் அப்படின்னா, ஜின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்காரு. ஸோ வந்துட்டு டேரக்ட் வந்துட்டு சார் ஷார்ட் ரெடி அப்படி சொல்லுவோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஷார்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ இது என்ன ஒரு மூவி சீக்வன்ஸினா, ஸோ இந்த சைடு வந்துட்டு நம்ம ஷா வந்துட்டு ஜின்னுக்கு வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸாக வந்துட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. எப்படின்னா ஒரு ஒன் இயர் ஆனிவர்சரியில் வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஜின் வந்து ரொம்ப டயர்டாக இந்த டேவே மறந்துட்டு ஒர்க் ரிலேட்டடாக ரொம்ப ப்ரெஷரில் ஒரு மாதிரி டயர்டாக வீட்டுக்கு வராரு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜின்னுக்கு வந்து ஷா சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அந்த மொமெண்ட்டை தான் வந்துட்டு இவங்க ஷூட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஷூட் ஸ்டார்ட் ஆக நம்ம வந்துட்டு ஜின் ஆல்ரெடி அவர் ரொம்ப டல்லாக ரொம்ப சோகமாக ரொம்ப வீக்காக தான் இருக்கார். ஏன்னா ஒரு மாதிரி அவர் மைண்டே வந்துட்டு இப்போது பேபி இல்லை யூனா ஆரம்பித்தை எப்படி எடுத்துப்பாங்க, அவங்க நம்ம முன்னாடி ஓகேவா இருக்காங்கன்ற ஓகேவா இல்லை அவங்க உண்மையாகவே மனசளவில் அவங்க ஓகேவா இருக்காங்களா இல்லை ரொம்ப வீக்காக இருக்காங்களான்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படி சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டே இருப்பார்ல. அதனால அவங்க ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாக தான் இருப்பார். ஸோ அதே மாதிரி அவர் கரெக்டாக உள்ளே வர கரெக்டாக நம்ம வந்துட்டு ஷா வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக வந்துட்டு பிரைட் ஸ்மைல் கொடுத்துட்டு இப்படி வந்துட்டு ஜின் கிட்ட வந்துட்டு ஒரு ஃப்ளார் பொக்கே கொடுக்க நம்ம வந்துட்டு ஜின்மே வந்துட்டு அதை வாங்கிக்கிறாரு. ஏன்னா அவர் ஆல்ரெடி வீக் தானே. ஸோ ஒரு மாதிரி இருக்க வந்துட்டு நம்ம டேரக்டர் தான் என்னாச்சு எதுக்கு இப்படி சார் இருக்காரு, இது எவ்வளோ ஒரு முக்கியமான சீன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அந்த ஸ்டாஃப் ஸ்கூலெல்லாம் கான்வர்சேஷன் போல் டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டருக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம லியாவுக்கு வந்துட்டு தெரியும் இல்லையா அவங்க ஏன் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. லியானால இப்போ எதுவுமே பண்ண முடியல. ஸோ வந்துட்டு டேரக்டர்கிட்ட சார் இந்த ஷூட்டை நம்ம இன்னொரு நாள் வந்து தள்ளி வைக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, என்னமா பேசிகிட்டு இருக்கா, இந்த ஒன் டே தான்மா இந்த வீடு நமக்கு ரெண்ட்டுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு ஷூட்டுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளால் வந்துட்டு திரும்ப 6 மந்த் வெயிட் பண்ண முடியாது, இதான் லாஸ்ட் சீன், இதை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வேறு ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு ஷூட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து டேரக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இல்லை சார் அவர் ஆல்ரெடி அப்செட்டில் இருக்காரு, அதனால தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஏன் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் வந்துட்டு டேரக்டர் வந்து ரொம்ப வந்துட்டு இல்லைம்மா இது முடியாது, இப்பயே எடுத்தாகணும், என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க, நம்ம அதை வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணலாம், ப்ராப்ளம் எதுவுமே ரீசனே சொல்லாமல் ப்ராப்பர் ரீசனே சொல்லாமல் நீங்கள் வந்துட்டு இங்கே வேணாம் இன்னைக்கு ஷூட் வேணான்னா நான் என்ன பண்ண முடியும், நான் வந்துட்டு ப்ரொடியூசருக்கு வந்துட்டு இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி நான் வந்துட்டு அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொன்னோம்ல, நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த விஷயத்தை அவங்களோட பர்சனல் விஷயம், இது எப்படி போயிட்டு சொல்ல முடியும்னு சொல்லிட்டு நம்ம இல்லையா ஒரு மாதிரி அப்படி நின்றுட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு இப்படி ஸ்டாஃப்ஸ்லாம் இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி குசுகுசுன்னு பேசியிருந்தேன். சட்டுன்னு எல்லாமே சைலண்ட் ஆகிறாங்களா. நம்ம வந்துட்டு டேரக்டர் வந்துட்டு அவங்க லியாவுக்குலாம் ஒரு மாதிரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஆப்போசிட்டில் வந்துட்டு நம்ம வந்து ஷாதாம் அந்த ஷூட்டிங்கை தாண்டி என்னாச்சு இன்னைக்கு ஓகேவா,
எதனாலும் சொல்லுங்க. நான் இருக்கேன் அப்படின்னு மாரி சொல்லிட்டு ஒரு வேர்ட் சொல்றாங்க. அவ்வளோதான் ஜின்னெல்லாம் உடஞ்சே போயிட்டு டக்குன்னு வந்துட்டு நம்ம ஷாவ ஹக் பண்ணி, "என்னால முடியல" அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிறாரு. ஸோ இத வந்துட்டு பார்த்தோனே வந்துட்டு இது டைரக்டர் எழுதின இது என்ன எதனால அவங்க அங்க போயிட்டுருக்கு அப்படின்னு தெரியல. பட் இந்த சீன் வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஸ்கிரிப்ட்ட மாத்திட்டு இந்த இத அப்படியே ஷூட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே அத பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜீன் வந்துட்டு ரொம்ப அப்படியே என்ன அப்படியே ஒரு மாரி ரொம்ப வந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு ஹக் பண்ணும்போது அவங்க காது கிட்ட தானே பேச முடியும். அந்த மாரி தானே இருக்கும். ஸோ வந்துட்டு வந்துட்டு ஜின்னு தான் ஜோனா அப்பாட் பேபி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகா இப்போ என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் என்ன சுச்சுவேஷன் இருக்காங்க ஆனால் என்னால் இங்கே ஷூட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அலறாரு. நம்ம ஷாக்கில் அப்படியே காணல அந்த தண்ணியாக வடிது. ஏன்னா யோனா வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஷாக்கு. ஏன்னா எல்லாருமே ஸ்கூல் டைமில் ஒன்றா படித்தவங்க, காலேஜில் தான் எல்லாமே பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஏன்னா ஒன்று படித்தவங்க அப்படின்னு அப்படியே ஷாக்கில் அப்படியே கண்ணு கலங்குது. ஸோ வந்துட்டு ஜென் அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்க என்னால் ஹேண்டில் பண்ண முடியல ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஹக் பண்ணிட்டு செம்மையாளறாரு. இந்த சைடு அப்படியே ஷாக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தாலும் பட் ஜின் அலர்தான் அவங்களால தாங்க முடியல. ஸோ வந்து ஜின்னை ஹக் பண்ணிட்டோம். சரி ஓகே ஒன்றும் இல்லை, இப்போ என்ன நம்ம அவங்கள போய் பார்க்கணுமா, போகலாம், ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜூனா அப்போ ஓகேவா தானே இருக்கா, அவள் ஓகேனா ஆரம்பம் ஓகேவா தான் இருப்பார், நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணாங்க. அப்படியே கீழே உட்காந்து நம்ம ஜின்னெல்லாம் அப்படியே ஷாவை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஷோல்டர்லேயே படுத்துறாரு. அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. நம்ம ஷாவுமே அப்படியே வந்துட்டு ஜின்னை ஹக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கே இருக்க வந்துட்டு டேரக்டர் கட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஏன்னா அந்த பர்ஃபெக்டான ஒரு சீன். ஸோ அந்த டைலாக்ஸை மட்டும் மாற்றினா போதும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக இருக்க கட் அப்படி சொல்லிட்டு சார் பேக்கப் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிடறாரு. ஸோ அங்கே ஸ்டாஃப்லாம் அங்கே வந்து மூவ் ஆன் ஆயிடுறாங்க. நம்ம லியா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஜின் மாதிரி ரொம்ப உடஞ்சு போயிருக்காரு. இந்த சைடு ஷா அப்படியே லியாவை பார்த்துட்டு லியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. சாரிக்கா, ஷூட் இருந்தனால என்னால் சொல்ல முடியல, நீங்கள் ஜின் கூட இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து மூவ் ஆன் ஆகி போகிறாங்க. பிகாஸ் வந்து ஜின் இப்படி பார்க்க முடியல, இப்போ பாரு விளையாட்டுத்தனமாக இருப்பாரா, இப்போ இந்த மாதிரி மொமெண்ட்டில் பார்க்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து நம்ம ஷாலாம் இல்லை, நம்ம ஜின்னை ஹக் பண்ணி ஒரு மாதிரி கம்ஃபர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜின் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பேஸில் அப்படியே தூங்கிறாரு. அது ஒரு மூவி, அது எப்படி சொல்கிறது, மூவிக்காக வாங்கினா ஒரு ரெண்ட் ஹவுஸ் தான். ஸோ அங்கே ஆல்ரெடி வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களா, ஒரு ரூம் ஹால் அந்த மாதிரி பேசுங்கும் போது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்காது. அப்படியே வந்து நம்ம ஜின் வந்துட்டு அழுதுகிட்டே இருந்தவர் அப்படியே அவரை மீறி அவரே அப்படியே வந்து கண் அப்படியே க்ளோஸ் ஆகி அப்படியே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது அழுதுகிட்டே இருந்தால் தூக்கம் வந்துடும் சொல்லுவாங்கள்ல, ஒரு மாதிரி அந்த மாதிரி தூங்கிட்டாரு. நம்ம ஜின் அப்படியே வந்துட்டு அப்படியே ஜின் நல்லா தூங்குவோம். நம்ம ஷாவுமே வந்துட்டு அப்படியே ஜின்னுக்கு வந்துட்டு அப்படியே பேம்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியே அதர் ஆப்போசிட் சைடு நம்ம வந்துட்டு ஜிமின் தான் அப்படியே வீட்டுக்கு போனவர் தான். அவர் ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்தினவர் அதை ஓப்பனே பண்ணலை. அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து ஜிமினோட அம்மா வந்துட்டு ரொம்ப உடஞ்சி போயிட்டு அப்படியே கவுச்சில் அப்படியே கீழே உட்காந்துருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் தான் ரொம்ப சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம இவனோட அப்பா ரொம்ப சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, நீ அழாத, நம்ம ஃபேஸ் பண்ண விஷயத்தை இப்போ நம்ம பொண்ணு ஃபேஸ் பண்ணுறா, தெரியும் இது நம்மளுக்கு எவ்வளோ வலிச்சுதுன்னு. அவள் மெச்சூர்டே இல்லாட்டியும் எனக்கு இப்போ அவள் மெச்சூர்டாக இருக்க மாதிரி தான் தோணுது. அவள் விடு, அவள் ஓகேவா இருப்பா, நல்லா இருக்கா, அவளை பார்த்துக்க தான் ஆரம்பம் இருக்கான்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறாரு. இல்லைங்க, இந்த டைமில் ரொம்ப பெயினாக இருக்கும், அவள் எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறான்னு தெரியலைங்க. என்னதான் ஒரு பையனாக இருந்தாலும் அவள் வழி அவனால் ஃபீல் பண்ண முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அப்படியே வந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு புரியுது. சரி ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம லியா வந்துட்டு அங்கே வந்து ஷூட்டிங் ஸ்பாட் தான் முடிஞ்சிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் அங்கேருந்து வேகமாக வந்துட்டு நேராக அவங்க வந்துட்டு அவங்க வீட்டுக்கு கூட போகல, நேராக மேலே வந்துட்டு அங்கிள் ஜிமின் அப்படி சொல்லும்போது ரூமில் தான்மா இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அப்படியே எலியா வேகமாக ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம ஜிமின் எதுவுமே பேசல. அப்படியே வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறது அந்த கட்டில் இருக்கு இல்லையா, அவங்க வந்து உட்காந்துட்டு அப்படி ஜஸ்ட் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு. அவர் எதுவுமே பேசலை, அள்ளல, கோப்பல்ல, கத்தலை, எதுவுமே பண்ணல, ஒரு எமோஷ்னல் கூட இதாகலை. ஜஸ்ட் அப்படியே உட்காந்துருக்காரு. அவர் ஒரு மாதிரி பேய் அரைஞ்சிரும் உட்காந்துருப்போம்ல அந்த மாதிரி. அது ஒரு மாதிரி அந்த ஃபீலிங்ஸை எக்ஸ்போஸ் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜில் அவர் உட்காந்துருக்காரு. ஸோ ஆல்ரெடி அவங்க அம்மா வேறு அழுதுட்டு இருக்காங்க. இந்த டைமில் நம்ம அழுது இன்னும் பெருசாக வந்துட்டு அம்மா வீக் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பல்ல கடிச்சு உட்காந்துருக்காரு. நம்ம லியா ஜிமின் அப்படி பார்க்க சுத்தமாக முடியல. நம்ம லியாவும் ஜிமின் கிட்ட போய் வந்துட்டு ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் எதுவுமே பேசல, அப்படியே சைலண்ட்டாக உட்காந்தே இருக்காரு. நம்ம லியாவுக்கு தெரியுது. ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க. அப்படியே வந்து ரூம் டோருக்கு வெளியே வந்துட்டு சாஞ்சு நின்று செம்மையாக அழுறாங்க. அவங்களால சுத்தமாக முடியல. அங்கே வந்து அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்களா, நம்ம அதாவது இவனோட அப்பா இவனோட அம்மா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இவங்களும் அழுக முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக வந்துட்டு கீழே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம அவங்களோட அப்பா அம்மாவும் லியாவோட அப்பா அம்மாவுமே ஒரு மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குமே தெரியும் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம யூனோட அப்பா அம்மா அந்த சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்களா, அதனால அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க எல்லாமே தெரியும். அவங்களுமே ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஸோ வந்துட்டு தெரியும்.
ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ப்ரோக்கட்டாக ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்போ அந்த ப்ராப்ளம் வந்துட்டு இவனுக்கு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. இவங்க அப்படியே நேராக உள்ளே போயிட்டு செம்மையாக வந்துட்டு ரூம் லாக் பண்ணிட்டு செம்மையாக அழறாங்க. ஏன்னா அவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். நம்ம இன்னொரு பேபிக்காக வாங்கின திங்ஸு எல்லாமே ட்ரெஸ்ஸஸ்ஸு அப்புறம் டாய்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்துட்டு நம்ம நிவி காமிச்சோம் அப்படின்னா நிவியுமே அதே மாதிரி தான் ரொம்ப உடஞ்சி போய் அப்படியே அவங்க ரூமை விட்டே வெளியே வரல. ரூம் ஃபுல்லாக டெடிஸு ட்ரெஸ்ஸு, ஸோ வந்துட்டு அந்த குழந்தைக்கு வாங்கின சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம நிவி எப்படின்னா ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் தாண்டி போயிட்டு குழந்தை இந்த ஸ்கூலில் தான் சேர்க்கணும், குழந்தைக்கு வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு யூனிஃபார்ம்லாம் போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த யூனிஃபார்ம் கொண்டு வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு அப்படியே லிவிங் ரூம்லேயே உட்காந்துட்டு அவரால் அதை ஏற்றுக்க முடியல. ஸோ வந்துட்டு நம்ம ஆரம்போட லைஃப் ஒரு ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போச்சுன்னு நினச்சா அவர் சந்தோஷமாக இருந்திருப்பாரு. பட் இந்த டைமில் இதை அவனால் ஏற்றுக்கவே முடியல. அப்படியே அந்த சைடு வந்துட்டு நம்ம ஹோபி அண்ட் வந்துட்டு ஸ்ரீ சைடு காமிச்சோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஹோபி வந்துட்டு ஜஸ்ட் அப்படியே உட்காந்துருக்காரு. அப்போ கரெக்டாக வந்துட்டு நம்ம ஸ்ரீயோட அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு வராரு. ஸோ ஸ்ரீயோட அப்பாவை பார்த்தோன்னே எல்லாருமே எந்திரிச்சு நிற்கிறாங்க. நம்ம ஹோபி எந்திரிக்கவே இல்லை. ஏன்னா வந்துட்டு நம்ம ஸ்ரீயோட அப்பாவோட வண்டவாளம் தண்டவாளம் எல்லாமே வந்துட்டு நம்ம ஹோபிக்கு தெரியும். இருந்தாலும் வந்துட்டு பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. பட் எப்போ வந்துட்டு ஸ்ரீ இவ்வளோலாம் கஷ்டப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதோ அப்போலேருந்து அந்த ரெஸ்பெக்டே போயிடுச்சு. அவர் அப்படியே தெனாவட்டாக உட்காந்துருக்காரு. ஸோ அவங்க அப்பா வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு ஹோபியை பார்க்காத மாதிரி வந்துட்டு ஏன்னா வந்துட்டு கண்டுக்காம போகல அந்த மாதிரி தான் வந்துட்டு போயிட்டாரு. ஸோ வந்துட்டு நம்ம ஹோபியா அப்படியே ஹோபி பக்கத்தில் இருக்க ஸ்டாஃப் தான் என்னடா பண்ணிட்டு இருக்கோ போஸ்ட் மாட்டின்னு உட்காந்துருக்கா, டேய் இப்போ என்ன விடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. ஒர்க்கை எடுத்துக்குவாங்களா தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்காரு அசால்ட்டா. நம்ம வந்துட்டு அப்படியே உள்ளே போனவர் நம்ம வந்துட்டு ஸ்ரீயோட டேபிளில் ஒரு ஃபைலை விட்டு எறிகிறாரு. நம்ம ஸ்ரீ பயந்துட்டு டக்குன்னு டேட் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. வாயை மூடு, டேடுன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல அந்த ப்ராடக்ட் விஷயத்தில் நீ எதுவும் தலையிடாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ என்ன பண்ணி வச்சிருக்கா, இது ப்ராடக்டில் நிறைய வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு இதை நீ மெயில் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேடி இது அப்படின்னு சொல்லும்போது, ஓ கவர்மெண்ட்டுக்கு அமிச்சது எப்படா என் கையில் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கியா, இங்கே பாரு கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி நான் இருக்கேன், என்னை தாண்டி தான் எந்த ஃபைலாக இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு போகும். என்ன நினச்சிட்டு இருக்கா, இந்த ஃபீல்டுக்கு நான் இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்கேனே சும்மா அப்படியே வந்துட்டேன்னு நினச்சா, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்டி. இங்கே பாரு தேவையில்லாமல் உங்கள் அம்மா பண்ண மாதிரி எல்லா விஷயத்துலையும் மூக்கம் நுழைச்சிட்டு இருந்த, அவ்வளோதான் சொல்லிட்டேன். இங்கே பாரு ஒழுங்கா நான் சொல்கிற ஃபைலில் சைன் போட்டோமா, நான் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்பில் போய் செட்டில் ஆனோமா அதோடு நிறுத்திக்கோ. தேவையில்லாமல் என்னோட பிஸ்னஸ்லேயும் என்னோட வந்துட்டு ஒர்க்லேயும் நீ ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண பொண்ணுன்னு கூட பார்க்க மட்டும் கொன்னுடுவேன். ஷிட். அம்மா என்ன அவன் இருக்க தைரியத்தில் ஓராடிட்டு இருக்கியா, இங்கே பார் சாவடிச்சிருவேன். நான் வந்துட்டுருக்கான் அசால்ட்டாக உட்காந்துருக்கான். ஓ நீ லவ் பண்ணுறது சாருக்கு தெரிஞ்சிருச்சோ, சார்கிட்ட நீ எல்லாத்தையும் சொல்லியிருக்கியோ நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு. அதான் சார் அப்படி தெனாவட்ட உட்காந்துருந்தாரோ. கேட்பாரு நான் இருக்கிற டென்ஷனில் அவனை கவனிக்கலை, நான் அவனை கவனித்தேன் அவனையும் நான் கொண்டுருவேன். கேட்பாரு இந்த மாதிரி அழுறது சீன் போடுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, ஒழுங்காக இந்த டாக்குமெண்ட்டை கிழிச்சு போட்டுட்டு வேலையை பாரு. இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி இருக்குது, அதை போய் நீ அட்டன் பண்ணுற. என்ன பார்ட்டி நீ கேட்ப சொல்கிறேன். உன் ஃபியான்சி இருக்கானே உன் ஃபியான்சி அவன் ஃப்ரெண்டுக்கு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுவான், ஒழுங்காக போய் அங்கே பாரு. அப்புறம் அங்கே போயிட்டு நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, கொன்னுடுவேன். அவன் எவ்வளோ சொல்கிறானோ அவ்வளோ குடிச்சு தான் தீரணும். அவன் உன் ஃபியான்சி, அவனால எனக்கு நிறைய ப்ராஃபிட் இருக்குது. இதில் ஏதாவது பண்ணுன மனுஷனாக கூட இருக்க மாட்டேன். பிஏ ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வந்துட்டு போகிறாரு. அங்கே இருக்க பிஏவும் ஏன் மேம் அப்படி பண்ணேன், உங்கள் அப்பா பற்றி உனக்கு தெரியாதா, சரி ஓகே ஃபியான்ஸை மீட் பண்ண போகிறதுக்கு நான் எல்லா ட்ரெஸ்ஸையும் அவங்க அப்பா அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, நான் அதை உனக்கு அனுப்பி வைக்கிறேன் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வந்துட்டு போயிடறாரு. இந்த சைடு வந்துட்டு ஸ்ரீக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அவங்க அப்படியே இந்த ஃபைலை பார்க்குறாங்க. பிகாஸ் வந்துட்டு அவங்க நினச்சது என்னென்னா இந்த ஃபைல் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு போயிடும், இதை வந்து அப்படியே தடுத்துருவாங்க. ஸோ இதனால் வந்துட்டு எந்த பீப்புள்ஸும் எந்த இது யூஸ் பண்ணுற யாருக்கும் வந்துட்டு எந்த அஃபெக்டும் ஆகாது. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக அதில் வந்து இதை அனுப்புனாங்க அப்படின்னா அதை சீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் தான் அனுப்பியிருப்பாங்க. பட் அப்படியே ஆப்போசிட்டாக இது அவங்க அப்பா கையில் கிடைக்கும்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ அந்த ஃபைலை அவங்க இதனால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. ஸோ டக்குன்னு அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஹோபி வந்துட்டு உள்ளே வராரு. ஹோபி பார்த்தோன்னா டக்குன்னு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா திரும்பி நின்றுக்கிறாங்க. ஏன்னா அவங்க கண்ணில் கலங்கியிருக்காங்க, திரும்பி நின்றுக்கிறாங்க. நம்ம ஹோபி வந்து மேம் இந்த ஃபைலை கொஞ்சம் செக் பண்ணிட்டு சைன் போடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபைலை வந்துட்டு நம்ம ஸ்ரீக்கு முன்னாடி நீட்டாக ஸ்ரீயோ கண்ணெலாம் தொடச்சிட்டு அப்படியே அந்த ஃபைலை பார்க்குறாங்க. நான் செக் பண்ணிட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மேம் இட்ஸ் அர்ஜென்ட் ஃபைல், ஸோ நீங்கள் செக் பண்ணிட்டு சொல்லி சைன் போடுங்க அப்படின்னு மாதிரி சொல்ல வேறு வழி இல்லை. நம்ம ஸ்ரீமே அதை பார்த்து தானே ஆகணும். ஸ்ரீமே எதுவுமே பேசாமல் டக்குன்னு அந்த ஃபைல்ஸை வாங்கி ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு அப்படியே அந்த டேபிளில் வந்துட்டு அந்த ஃபைல் இருக்குல்ல அதை அப்படியே நம்ம வந்துட்டு ஹோபி தான் அப்படியே பார்த்துட்டே இருந்தவர்.
அது அப்படியே என்ன பண்ணுறாருன்னா அந்த ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த ஃபைல்ஸை வந்துட்டு அப்படியே கையில் அப்படியே எடுக்கிறாரு. எடுத்துட்டு அப்படி அது எப்படி சொல்றது, மறைச்சு வைப்போம்ல அந்த மாதிரி வச்சுட்டு, ஓகே மேம் சைன் போட்டிங்களா, நான் அதை மேனேஜர்கிட்ட கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வந்துட்டு வாங்கிட்டு அப்படியே வெளியே போயிடுறாரு. போகும்போது அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போயிடுறாரா. நம்ம ஸ்ரீ வந்து நடந்த பிரச்சனையில் அந்த ஃபைல் போனதை கவனிக்கல. அவங்க சட்டர் உட்காந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இதில் இந்த ஃபியான்ஸ் வேறு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு என் ஃப்ரெண்டை மீட் பண்ணணும், ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ண சொல்கிறாங்க, நீ வந்துட்டு சொல்லிட்டு ஒரு மாதிரி நோய் நோய் உயிர் எடுத்துகிட்டே இருக்காங்க. வேறு வழி இல்லாமல் அவங்களுமே சரி வரேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் எங்கே வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா பர்புக்கு. நம்ம வந்துட்டு ஸ்ரீக்கு பர்ப்லாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அங்கே வர சொல்லியிருக்காங்க. நம்ம வந்துட்டு ஸ்ரீக்கு வேறு வழி இல்லை, அவங்க அப்போ தான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு போகிறாரு, நீ போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் வேறு வழி இல்லாமல் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஓகே சொல்லிடுறாங்க. இந்த சைடு வந்துட்டு நம்ம ஹோபி வெளியே எடுத்துகிட்டு போனவர் அந்த ஃபைலை ஃபுல்லாக செக் பண்ணுறாரு. ஸோ அந்த ஃபைலில் வந்துட்டு அதாவது நம்ம ஸ்ரீக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கும் இல்லையா, ஸோ வந்துட்டு அது தெரியுது. ஸோ வந்துட்டு ஸ்ரீ ரெடி பண்ண ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹோபி இதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே, அப்பாவுக்கு அகேன்ஸ்டாக எதுவும் பண்ண மாட்டேன்னு நினச்சேன். இவ்வளோ பெரிய ப்ரூஃப் ரெடி பண்ணி அதுவும் கவர்மெண்ட்டுக்கே அனுப்ப பார்த்துருக்கா, பரவாயில்லையே ஸ்ரீ. பட் இந்த ஃபைலு அங்கே போகிறது யூஸ் இல்லை, நான் வேறு இடத்த பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபைல் என்ன பண்ணேன்னா அவரோட ட்ராவில் போட்டு லாக் பண்ணிடுறாரு. நம்ம வந்துட்டு ஸ்ரீ ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்காங்க. ஸ்ரீ ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் அந்த கேபின் வந்து வெளியே போகிறாங்க. நம்ம வந்துட்டு ஹோபி அப்படியே பார்க்குறாரு, எங்கே போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஸ்ரீ வந்துட்டு அங்கே வந்து கிளம்பி போயிடறாங்களா, சரி ஓகே எங்கேயோ போகிறோம் போல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவருமே அப்படியே விட்டுறாரு. ஸோ கரெக்டாக வந்துட்டு நம்ம வந்து ஷா கிட்ட கால் வருது. நம்ம வந்துட்டு ஹோபியா சொல்லி என்ன ஷூட்டு முடிஞ்சா கூப்பிடணுமா என்ன அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, நான் ஆஃபீஸ்க்கு வெளியே தான் இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லவும், ஆஃபீஸ்க்கு வெளியே வா, சரி உள்ளே வா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நீ வெளியே வா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஷாவோட வாய்ஸ்லேயே தெரியுது ஒரு ப்ராப்ளம் போல், ஏதோ பிரச்சனை போல் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் என்னாச்சு, நீ ஓகே தானே, நல்லா இருக்கல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு அவர்கிட்ட பேசிட்டு அப்படியே கீழே வராரு. நம்ம அப்படியே ஷாவும் அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டு அப்படியே கண்ணெலாம் கலங்கி போய் நிற்கிறாங்க. ஏய் என்னடி என்னாச்சு, ஏன் அப்படி நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்கும்போது, என்னோட பேபி அவாட் ஆயிடுச்சுடா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹோபி வந்து ஷா என்ன சொல்கிற நீ அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் மார்னிங் தான் இந்த மாதிரி ஆச்சா, எனக்கு ஜின் தான் சொன்னார். இப்போது யூனா அப்படின்னு கேட்கும்போது, நான் யூனாவோட வீட்டுக்கு போனேன், பட் யூனா அங்கே இல்லை, ஆரம்ப யூனாவை எங்கேயோ வெளியே போயிருக்காங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, வெளியே வா எந்த டைமில் அவள் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, தெரியலை வீட்டில் இருக்க ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாக இருக்குன்னு சொல்லி அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்களாம், நான் ஜின்கிட்ட கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே இப்போ அவள் ஓகேவா தானே இருக்கா, பெயின்லாம் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, தெரியலடா பீரியட்ஸ்லேயே அவள் எவ்வளோ பெயின் அனுபவிப்பான்னு உனக்கு தெரியும்ல, இப்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவளை என்னால் பார்க்கக்கூட முடியலடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி அலறாரு. நம்ம ஹோபிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் ஷாவும் அழுக ஹோபி அழுதான் எப்படி இருக்கும், அதனால் டக்குன்னு ஹக் பண்ணிட்டு சரி ஒன்றும் இல்லை, அதான் அவள் ஓகே தானே, வெளியே போயிருக்காங்க, ரிலாக்ஸ் பண்ண போயிருக்காங்கல்ல, சில் அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக போய் பார்க்கலாம், நீ ரிலாக்ஸ்டாக இரு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்துட்டு ஷாக்கும் சரி ஹோபிக்கும் சரி அவங்களால இதை எப்படி இதை ஓவர் கம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அவங்களுமே அங்கேருந்து வந்துட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா அம்மா வந்துட்டு நம்மளை உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஹோபி தான். ஸோ வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட இது சொல்ல வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷா கிட்ட சொல்ல, உனக்கு தெரியும்ல எப்போ வந்தாலும் யூனாவை பார்த்தியா, யூனா சாப்பிட்டால, யூனா தூங்கினாலான்னு கேட்பாங்கடா, இப்போ இன்னும் போய் சொல்ல போறியா அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு இப்போ என்ன பண்ணுறது, பேசாமல் நம்ம 2 பேரும் ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கலாம், அம்மா அப்பா நம்ம டயர்டாக இருக்கும்னு நினச்சிடுவாங்க, இதை நம்ம கொஞ்சம் யூனா ஓகே ஆகிட்டு யூனா வந்ததுக்கப்புறம் இது அப்பா அம்மா கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி வந்து சொல்லாரு. நம்ம வந்துட்டு ஷாவுமே சரி ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே சொல்கிறாங்க. பிகாஸ் வந்துட்டு ஷான் வந்துட்டு ஹோபியோட அப்பா அம்மா எப்பவுமே வந்துட்டு யூனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அடுத்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் பண்ணலாம், செக்அப் பண்ணாலா, டேப்லெட் சாப்பிட்றாளா, அவள் வந்து ஹெல்த் ஓகேவா மெயின்டைன் பண்ணாலா, வாமிட் வருதா, தலை சுற்றுதா, ஏதாவது இருக்கா, என்ன ஏதாவது பிரச்சனையா, நான் போய் பார்க்கட்டுமா அப்படிலாம் சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இவங்களும் அதெல்லாம் நல்லா தான் இருக்கா, செக்அப்லாம் போனால் நல்லா தான் இருக்கா அப்படிலாம் சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ திடீர்னு இப்போ இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அவங்களுமே அப்படியே வந்துட்டு நேராக ரூம்குள்ளே போய் பார்க்குறாங்க. போய் கதவை சதிக்கிறாங்க. என்னாச்சு 2 பேரும் எப்படி போகிறாங்க, எதாக இருந்தாலும் இப்படி டயர்டாக இருந்தாலுமே வந்துட்டு இவங்க சாப்பிட்டு போய் தானே தூங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்க, ஏதாவது டயர்டில் இருக்கும், ஏதாவது வெளியவே சாப்பிட்டு வந்திருப்பாங்க விட்டுட்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்து விட்டுறாங்க. அப்படியே டே சைடு காமிச்சோம் அப்படின்னா டே வந்துட்டு இன்றைக்கி நேராக ஜிமினோட வீட்டுக்கு தான் வராரு. பிகாஸ் வந்து ஜிமின் கால் பண்ணிப்பாரு, ஜிமின் எடுத்துருக்க மாட்டாரா, என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாரு. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம டேக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் வராரு. ஸோ ஒரு மாதிரி அவருமே அவங்க அம்மா அப்பா கூடலாம் பேசியிருப்பார்ல, ஒரு மாதிரி அம்மா கூட பேசியிருப்பாங்களா, அது மாதிரி ஹாப்பி மூமெண்ட்டில் ஃபுல்லாகவே 2 days ஃபுல்லாகவே அவங்க அம்மா கூடயே இருந்திருப்பாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அந்த டே ஃபுல்லாகவே. இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்துட்டு அவங்க அம்மா கூட தான் இருந்திருப்பாங்க. அது மாதிரி ஹாப்பியாக இந்த விஷயத்தையும் சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு அவன் என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. வந்து பார்த்தா நம்ம இல்லையா வந்துட்டு ஸ்டெப்ஸ்லேயே அப்படியே உட்காந்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் அப்படி
எப்படி சொன்னேன்னா, அவங்க ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்காங்க. ரூம்குள்ளே போக முடியல, அவங்க அப்பா அம்மா ஃபேஸ் பண்ண முடியல. அப்படியே ஸ்டெப்ஸில் உட்காந்துருக்காங்க. ஏய் என்னடி இங்கே உட்காந்துருக்கா, என்ன உன் ஆள் எங்கேயாவது போயிட்டானா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கா. இல்லை அவன் மேலே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, மேலே இருக்கானா, அவன் இங்கே இருந்தால் நீ தனியாக விட்டு இருக்க மாட்டியே. அம்மா என்னாச்சு, உன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, ஏதாவது ப்ராப்ளமா என்ன, அவனுக்கு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏய் என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்கும் போது, டீ அது வந்து யூனாக்காக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. டீ இதை கேட்டோன்னே, ஏய் எனக்கே இன்ஃபார்ம் பண்ணல இது அப்படின்னு கேட்கும்போது, சாரிடா நான் இருக்க மைண்ட் ஸ்டேட்டில் எல்லோரும் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்காங்க. யாருக்கு சொல்கிறது யாருக்கு சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரில. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு எந்த இன்டென்ஷனும் இல்லைடா. பட் ஒரு பயம் பதட்டம், இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியலை அதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லியா சொல்ல, ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கி சாரி கேட்குறாங்களா. நம்ம டக்குன்னு வந்துட்டு லியா ஹக் பண்ணிட்டு, ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, பரவாயில்ல எனக்கு புரியுது நீ எந்த சுச்சுவேஷனில் இருக்குன்னு, நீ சாரியில் கேட்காத. ஜிமின் ஓகேவா, யூனாக்கா அப்படின்னு கேட்கும் போது, யோனாக்கா இங்கே இப்போ இல்லை, அவங்க எங்கேயோ வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜின் சொன்னார். நான் யூனாக்காவை பார்க்க யூனாக்கா வீட்டுக்கு போனேன், பட் அங்கே இல்லை. ஸோ அப்போ தான் நான் ஜின் கிட்டே கேட்டேன். ஜின் தான் சொன்னார் அவங்க எங்கேயோ வெளியே போயிருக்காங்களாம்மா, ரிலாக்ஸ் பண்ணேன். அண்டு ஜிமின் ரூம்குள்ளே இருக்கான், அவன்கிட்ட பேச முடியல, ரூம்குள்ளேயே இருக்கான். ஐ திங்க் நீ போனாலும் அவங்ககிட்ட பேச மாட்டான்டா அப்படின்னு சொல்ல நம்ம டேக்கு புரியுது. ஸோ எப்படி வந்துட்டு ஜிமின் ஆல்ரெடி உடஞ்சி போயிருக்கான். ஸோ இந்த டைமில் போயிட்டு அவங்ககிட்ட என்னன்னு கேட்டுட்டு இருந்தோம். நீ ஓகேவா நல்லா இருக்கேன்னு கேட்டா இன்னும் அவனுக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக தான் ஆகும். ஸோ வந்துட்டு சரி ஓகேடி, நான் இப்போ அவனை பார்க்கல, நான் இங்கேருந்து கிளம்புறேன், அவன் ரூமை விட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணு, நான் வந்து அவனை பார்க்குறேன். இந்த டைமில் நான் அவன்கிட்ட போனால் அது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து சொல்ல, புரியுது, அதனால தான் நானே அவனை போய் பார்க்கல. சரி ஓகே நீ கிளம்பு, நான் ஏதாவது நான் உனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு டே கிட்ட லியா வந்து சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு டேவுமே அங்கே வந்து போகிறான். டேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. டே எப்படி யோசிச்சுட்டு எப்படி வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா வந்துட்டு அவங்க அம்மா, அப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்வீட்டி, யான், அப்புறம் வந்துட்டு ஜேகே 4 பேருமே உட்காந்து எப்படி சொல்லுது அப்படியே டைம் டேபிளில் வந்துட்டு ஃபுட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நம்ம டே வருவான் அண்ட் வந்து டே வந்து ஜிமினை கூட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போயிருப்பான். ஸோ எல்லாரும் டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டே அப்புறம் லியாலாம் கூட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போயிருப்பாரு. பட் இங்கே இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கனால அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அப்படியே வராரு. அந்த பக்கம் எல்லாருமே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்காங்களா, இந்த டைமில் நம்ம இதை சொல்லணுமா அப்படின்னு மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம டேவை பார்த்தோன்னே வந்துட்டு ஜேகே வா சீக்கிரமா ஃபுட்டு செம்மையாக பண்ணியிருக்கோம். நான் இன்னைக்கு நாங்கள் 4 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம் தெரியுமா, சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேவை வந்து நேராக கூப்பிட்டு வந்துட்டு டைனிபிள் உட்கார வைக்க, டேவுமே வேறு வழி இல்லை சாமி இதை உட்காந்துருக்கான். ஸோ அது இல்லாமல் ஃபுட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. நான் இதை சாப்பிட்டு அதை சாப்பிட்டுன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டே இருக்காங்க. நம்ம ஸ்வீட்டி வந்து ஆமாம்மா இதை நான் செஞ்சேன், நீ இதை சாப்பிட்டு பாருங்க டே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஃபுட்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நம்ம யான் தான் டே கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ வந்துட்டு ஒரு அதாவது அந்த பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னோன்னே வந்துட்டு நம்ம டேவோட ஃபேஸ் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஏன் எதுவுமே பேசல, சைலண்டாக உட்காந்துருக்காங்க. பட் வந்துட்டு நம்ம அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு டே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு, டே ஏதாவது பிரச்சனையா, நீ ஜிமினை பார்க்க போகிறேன்னு தானே சொன்னேன், ஜிமினியூலியாவை நான் இன்வைட் பண்ணுறேமான்னு சொல்லிட்டு போனியே, இப்போ என்ன அவங்க மட்டும் இல்லாமல் நீ தனியாக வந்திருக்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அப்போ தான் ஸ்வீட்டிக்கு ஞாபகம் வருது, ஆமாம்ல நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனீங்க, எங்கே அவங்க வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டி வந்து கேட்கா. நம்ம வந்து ஜேகே வந்து என்னாச்சு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கா, என்ன மறுபடியும் நீயும் ஆனாலும் சண்டை போட்டிங்களா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜேகே கேட்க, நம்ம வந்து டே வந்து இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி அக்காவுக்கு இந்த மாதிரி அபவுட் ஆகிடுச்சு, ஸோ இப்போ அவங்க இங்கே இல்லை, ஸோ அவங்க வெளியே போயிருக்காங்க, எனக்கு அவங்கள போய் பார்க்கணும் போல் இருக்குது, அதை விட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிமினை பற்றி தான். ஆல்ரெடி ஜிமின் எல்லாத்தையும் ரொம்ப ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கான், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இந்த டைமில் அவன் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான்னு தெரில. என்னால் அவனை போய் பார்க்கக்கூட முடியலம்மா, அவனுக்கிட்ட ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாயிடும்னு சொல்கிறதுக்கு கூட என்னால் முடியல. இதை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லைம்மா. அவன் ரொம்ப குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டான். அவன் உண்மையாகவே இதை எப்படி தாங்குவான்னு எனக்கு தெரியல. அவங்ககிட்ட போயிட்டு எல்லாரும் சொல்கிற மாதிரி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல முடியலம்மா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கி அழுக. இவ்வளோதான் இதை கேட்டோடனே வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுது. டக்குனு அவங்க அம்மா இந்த சேர் நம்ம டேவை ஹேக் பண்ணிட்டு, சரி ஒன்றும் இல்லை நீ எனக்கு சொல்கிறது புரியுது, ஜிமின் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவான்னு நீ சொன்னல, கண்டிப்பாக இதை ஃபேஸ் பண்ணுவோம், கடவுள் அவனுக்கு நிறைய வந்துட்டு
ஸ்ட்ரென்த்து குடுப்பாரு. நீ கவலைப்படாத. அவன் கண்டிப்பா நார்மலா வருவான். நீ வேணா பாரேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஹக் பண்ணி ஒரு மாரி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம ஜேகே, ஸ்வீட்டி, யான் எல்லாருமே டேவ சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே ஒரு மாரி ஹர்ட்டிங்கா இருக்கு. பட் என்ன பண்ண முடியும்? நடந்துருச்சு. அத போய் சேஞ்ச் பண்றதுக்கு அவங்கனால முடியாது. கடவுள் நெனச்சாலும் அது முடியாது. ஸோ அதனால வந்துட்டு சரி ஓகே ஒண்ணும் இல்ல கவலைப்படாதீங்க. கண்டிப்பா வந்துட்டு ஜிமின் வந்துருவாரு. யுவனாக்கு ஓவர் கம் பண்ணிருவாங்க. எல்லாருமே நார்மல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு மாரி சப்போர்ட் பண்ணி ஒரு மாரி கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டேக்கு ஒரு மாரி ரொம்ப ஆறுதலா இருக்கு. பட் இருந்தாலும் டீயோட மைண்ட் ஃபுல்லாவே வந்துட்டு இப்போ ஜிமினை யார் பார்த்துப்பா? ஜிமினிக்கு யார் இருக்கா? அப்படின்ற மாரி மட்டும் தான் இருக்கு. ஸோ இப்படியே இந்த டே வந்துட்டு போகுது. ஸோ அப்படியே நம்ம வந்துட்டு யூனான் வந்துட்டு நம்ம ஆரம் சைடு காமிச்சோம் அப்படின்னா 2 பேருமே ஃப்ளைட்ல தான் ட்ராவல் பண்ணிட்டு ஒரு மாரி ரொம்ப டயர்டா வந்துட்டு லேட் நைட் ஆயிடுச்சு. ஸோ அந்த பிளேஸ ரீச் பண்ணேன். ஸோ அவங்களுமே வந்துட்டு போயிட்டு அப்படியே வந்துட்டு அதாவது மார்னிங் ஒரு 5:30 அந்த மாரி டைமிங்லாம் இல்லடா நான் வேணா ஒரு டைமிங் சொல்றேன் ஓகேவா? ஒரு டைமிங் வந்துட்டு ஒரு மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் போயிட்டு வந்துட்டு ஃப்ளைட் வந்துட்டு அப்படியே டேக் ஆஃப் அது. ஸோ வந்துட்டு எப்படி அதாவது அந்த பிளேஸ போய் ரீச் ஆறாங்க. ஸோ அப்படியே ஏர்போர்ட்லேருந்து நேரா வந்துட்டு அவங்க ஒரு ரூம்லாம் புக் பண்ணியிருப்பாங்க. அங்க போறாங்க. நம்ம வந்துட்டு இவன வந்துட்டு எப்போ டால்ஃபின் பார்க்க போறோம்? எப்போ டால்ஃபின் பார்க்க போறோம்? அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. கேட்டுட்டே இருக்காங்க. சரி ஓகே நீ வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகு. கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நம்ம அதுக்கப்புறம் போய் டால்ஃபின் பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி நோ 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 மார்னிங் டைம் ரொம்ப அழகா வந்துட்டு வந்துட்டு டால்ஃபின்லாம் தெரியும். நீ வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு நம்ம ஆரம்பம் வந்துட்டு கூட்டிட்டு வந்துட்டு போறாங்க. நேரா வந்துட்டு அந்த பீச் தான் ஐ மீன் அந்த கடலுக்கு தான் போறாங்க. அந்த சீ பார்க்க தான் போறாங்க. அங்க போயிட்டு போட்ல அப்படி அதாவது அங்க கரையில நின்று பார்த்தாலே டால்ஃபின் ரொம்ப அழகா தெரியும். இவங்க கப்பல்ல போய் பார்த்தா எவ்வளோ அழகா இருக்கும். சொல்லவே ஒரு மாரி ஹாப்பியா இருக்கும் இல்லையா? அந்த மாரி இடத்துக்கு தான் போறாங்க. அங்க போயிட்டு பார்க்குறாங்க. அவ்ளோ அழகா டால்ஃபின்லாம் அந்த சைடு இந்த சைடு குதிச்சு அவ்ளோ பியூட்டிஃபுல்லா அந்த மொமெண்ட்ட வந்துட்டு போயிட்டுருக்கு. அதெல்லாம் வந்துட்டு இவன பார்த்துட்டு அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு குட்டி டால்ஃபின், அங்க பாரு பெரிய டால்ஃபின் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க ஒரு மாரி ஹாப்பியா பார்த்துட்டு ஒரு மாரி ஜாலியா வைப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆரம்புக்கு இவனா ஒரு மாரி ரிலாக்ஸா இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே ஆரம்போட மைண்ட் ஃபுல்லாவே இவனாவ சுத்தி மட்டும் தான் இருக்கு. பட் இருந்தாலுமே ஒரு மாரி கிளிக் ஆகும்ல. தன்னோட குழந்தை அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல. அவருக்கு அதெல்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் அத காமிச்சுக்கல. எனக்கு யூனா முக்கியம். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் எல்லாம் அப்படின்ற மாரி தான். பட் இருந்தாலும் அவர் மைண்ட்ல ஒரு சின்னதா ஒரு ஒரு கலக்கம் இருக்கு. நம்ம குழந்தைல்ல, நம்ம ஃபேமிலி ஃபுல்ஃபில் ஆக போகுதுன்னு நெனச்சோம். பட் அது இல்லல்ல. அப்படின்ற மாரி சொல்லிட்டு அது ஒரு மாரி ரொம்ப அவருக்கு உறுத்துது. பட் இருந்தாலும் அத அவர் அவ்வளோக்கா வெளிய காமிச்சுக்கல. ஓகே ஃபைன். இப்பலாம் இல்ல கண்டிப்பா கிடைக்கும். நமக்கு யூனா இருக்கா? யூனா போதும். யூனா மட்டும் தான் நமக்கு எல்லாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் அப்படியே அவரே பண்ணி, யூனா கூட கொஞ்சம் அழகா அப்படியே டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்காரு. இப்படி இந்த டே வந்துட்டு போக, அப்படியே வந்துட்டு ஒரு 2, 3 டேஸ் போயிடுச்சு. ஆரமும் சரி, யூனாவும் சரி, ஒரு அழகா அந்த டேஸ என்ஜாய் பண்ண ஒரு மாரி நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. யூனாவுக்கும் அந்த பெயின்லாம் கம்மியாகி, அவங்களுமே அவங்க அவங்க மைண்ட பொறுத்த அளவுக்கு பேபி வந்து நம்ம கூட விளையாடல. நம்ம வந்து பேபி கூட விளையாடல. அதனால பேபி கோச்சுட்டு போயிடுச்சு. பட் பேபி வரும். அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தானே இருக்காங்க. ஸோ, அதனால வந்துட்டு அவங்க பேபின்ற ஒரு மைண்ட் செட்கே போல. இப்ப எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவோம்ல, அந்த மாரி மட்டும் தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரமும் வந்து யூனா என்ஜாய் பண்றத பார்த்து அவருமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆறாரு. அப்படியே எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் ஆகி கொஞ்சம் காமான ஒரு நார்மல் லைஃப் வருது. ஸோ, நம்ம வந்துட்டு லியா வந்துட்டு ஒர்க்லாம் கிளம்பிட்டு அதாவது ஒரு 2, 3 டேஸ்க்கு அப்புறம் ஸோ, நம்ம மார்னிங் வந்துட்டு நம்ம லியா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒர்க் வந்து கிளம்பிட்டு அப்படியே வெளிய வராங்க. நம்ம ஜிமினோட பைக் நின்ற இடத்துல அப்படியே இருக்கு. ஸோ, வந்துட்டு அன்னைக்கு எப்போ பார்க் பண்ணனோ அதே பிளேஸ்ல தான் இருக்கு. அங்க நேரா அப்படியே பைக் கிட்ட போயிட்டு, "நீ எப்பதான் ரூம விட்டு வெளிய வருவ? உன்னை இப்படியே விட்டா சரி வராது. உனக்கும் டைம் கொடுக்கணும்னு ஓவரா குடுத்துட்டேன் போல." அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க நேரா என்ன பண்ணாங்க அப்படின்னா, எப்படி சொல்றது? அவங்க நேரா வந்துட்டு அப்படியே அவங்க நம்ம ஜிமின் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதான் போறாங்க. அங்க போய் பார்த்தா ஜிமின் அதே பிளேஸ்ல தான் ஒரு மாரி ரொம்ப அப்படியே உட்காந்துருக்கான். என்ன அப்பப்போ எந்திரிச்சு அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ போயிட்டு நார்மலா இருக்க மாரி போயிட்டு சாப்பிடுறது, பேசுறது அந்த மாரி கொஞ்சமா ஃபன் பண்ணிட்டு, அப்படியே ரூம்குள்ள வந்துட்டு திரும்ப அதே ஒரு ஆஃப் ஆன ஒரு டைம் வரும்ல, அந்த மாரி உட்காந்துர்றாரு. ஸோ நம்ம வந்துட்டு லியா போயிட்டு அப்படி எப்படி சொல்றது? ஒரு மாரி நார்மலா காமா போயிட்டு அப்படியே ஜிமின் பக்கத்துல உட்காராங்க. நம்ம ஜிமின் வந்துட்டு அப்படியே லியாவ பார்க்குறாங்க. பட் எதுவுமே பேசல. "இனி எவ்வளோ நேரத்துக்கு இப்படியே இருக்க போற? இன்னும் டைம் வேணுமா? எத்தனை வருஷம் எடுத்துக்குப்ப? 3 டேஸ்? 3 மந்த்? 3 இயர்ஸ்? இப்படி எவ்வளோ நேரம்?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து நம்ம லியா வந்து கொஞ்சம் கோவமாவே கேட்குறாங்க. நம்ம ஜிமின் அப்படியே லியாவ பார்க்குறான். "என்ன பார்க்குற? இப்படியே உட்காந்துருந்தா எல்லாம் சரியாயிடும்னு நெனச்சிட்டு இருக்கியா? உன்ன நல்லா புரிஞ்சுக்கோ. இங்க இருக்க நம்ம எல்லாரும் மெச்சூர்டு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஜூனாக்கா மட்டும் தான் மெச்சூர்டா ஃபீல் பண்றேன். அவங்க மட்டும் தான். பேபி இப்போ கோச்சிட்டு போயிருக்கு. திரும்ப வந்துரும்னு. அவங்க அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இவ்ளோ மெச்சூர்டா இருக்க நம்ம ஏன் இத அக்செப்ட் பண்ணிக்க கூடாது? அதுலயும் நீ எல்லா விஷயத்தையும் அப்படியே கூலா ஹேண்டில் பண்ணுவல. இவனால இத ஹேண்டில் பண்ண முடியாதா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். 3 டேஸ் ஆச்சு நீ இந்த ரூம விட்டு வெளிய வந்து. அப்படி வந்தாலும் நார்மலா இருக்க மாரி நடிச்சிட்டு இருக்க. நீ எதுக்காக அப்படி நடிக்கிற? உனக்கு அழணும்னா அழுதுரு. கத்தணுமா கத்து, கோவப்படணுமா கோவப்படு. ஏதாவது பண்ணிடுடா. ஜூனாக்கு முன்னாடி அழ முடியாதா? ஏன் முன்னாடி அழு. ஜூனாக்கு மேல கோவப்பட முடியாதா? ஏன் மேல கோவப்படு. ஏதாவது பண்ணுடா. தயவு செஞ்சு இந்த மாரி இருக்காத. உன்னை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ ஜிமின். இப்போ பேபி நம்ம கூட இல்லை அவ்வளோதான். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வருவான். நீ பார்த்துக்கிட்டே இரு. கண்டிப்பாக அவன் வந்து உன் கூடயே தான் இருக்க போகிறான்.
எப்படி யூனக்கான்னு யூனக்கா ரொம்ப டேக் கேரை பார்த்துக்கிட்டேன். அதே மாதிரி தான் இனி நம்ம மருமக பையன் வந்ததுக்கப்புறம் நீ அப்படி தான் இருக்க போகிற. என்ன யூனாக்கா பார்த்துக்கிட்டது அப்போன்னு வச்சு என்னை கொஞ்சம் கண்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மருமக பையனாக வந்தனதுக்கப்புறம் வச்சுக்கோ என்னை கண்டுக்கவே மாட்டேன். ஃபுல்லாக அவன் கூட தான் சுற்ற போகிறேன். ஸ்கூல் கூட்டு போகிறது, சாப்பாடு ஊட்டுறது, அவனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, அவனுக்கு வந்து ஷாப்பிங் கூட்டு போகிறது, ப்ளே பண்ணுறது, கதை சொல்லி தூங்க வைக்கிறதுன்னு எல்லாம் நீ தான் பண்ண போகிற. நான் தான் கணக்கு தெரிவேனான்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி இவ்வளோ நேரம் கோமா கத்துனவங்க அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நார்மலாக அப்படியே அவரோட மைண்ட் ஸ்டேட்டுக்கு போகிறாங்க. டக்குன்னு நம்ம ஜிம்மி இல்லை டக்குன்னு சிரிக்கிறாரு. நான் அந்த எப்படி சொல்கிறது ஃபன் பண்ணுறது திட்டுறது அது எல்லாமே ஒரு மாதிரி கோவப்பட்ட. இப்போ நீ நார்மலாக காமாக பேசுகிற அந்த குழந்தையெல்லாம் வந்துட்டு நம்ம மருமக பையன் நம்ம மருமக பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து ஒரு மாதிரி டக்குன்னு சடனாக சிரிப்பு வருது. கண்டிப்பாக நான் வருவான். நான் அவன் கூடயோ நான் வந்துட்டு கண்டிப்பாக விளையாடுவேன். நான் அப்படியே சாப்பாடு ஊட்டி விடுறதுலேருந்து பாட்டு பாடுறதுலேருந்து தூங்க வைக்கிறதுல எல்லாமே நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கிளிக் ஆகல. இமேஜின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இமேஜின் பண்ணிட்டு டக்குன்னு அவருக்கு சிரிப்பு வருது. யுனாக்காவே இந்த மாதிரி இருக்காங்க, அப்போ யுனாக்காவோட குழந்தை எப்படி இருக்கும், யுனாக்கா மாதிரியே இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே இமேஜின் பண்ணிகிட்டே இருக்கான். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சரி டக்குன்னு சிரிக்க நம்ம வந்துட்டு இல்லையாலாம் டக்குன்னு இதை அப்படியே சொல்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்படி இருடா அதான் நல்லாயிருக்கு, நடிக்காத, நல்லா இருக்க மாதிரி நார்மலாக இருக்க மாதிரி யார்கிட்ட வேணாலும் நடி, என்கிட்ட வேணாம். கோவப்படணுமா என் மேலே நாச்சு கோவப்படு, அடிக்கணுமா என்ன அடிச்சுக்கோ, என்ன பண்ணுமோ அதை நீ பண்ணு, நீ மற்றவங்க கிட்ட வேணா நடிடா, ஆனால் என்கிட்ட இல்லை. சரி ஓகே ஒர்க் டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த ரூமை விட்டு அப்படியே வெளியே வராங்க. நம்ம ஜிமின் லியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். நம்ம வந்துட்டு லியாவை அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. நான் ட்ராப் பண்ணுறேன், ஒன்றும் வேணாம், நீ 3 டேஸாக ஒழுங்காக தூங்கலை சாப்பிடலன்னு எனக்கு தெரியும். ஃபுட்டு அம்மா சமைச்சு வச்சுருக்காங்க, ஏன்னா டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்து டைம் டேபிளில் வச்சுருக்கேன், ஒழுங்காக சாப்பிடு. அப்புறம் இப்போ நாச்சும் ஒழுங்காக கஃபேக்கு போ. 3 டேஸ் ஆச்சு கஃபே ஓப்பன் பண்ணி, நீவியும் கஃபே பக்கம் போகிறதில்லன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் போய் கஃபே ஓப்பன் பண்ணி ரெகுலராக ஒரு ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணு. அப்புறம் நீ ஓகே ஆனினா வேணா என்னை வந்து பிக் பண்ணு பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு நம்ம லியா அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜிமினும் லியா போகிறத பார்த்துட்டு ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் எழுந்திரிச்சு போயிட்டு லியா வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் வச்சுருப்பாங்கல்ல அதை வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பார்க்குறாங்க. அவங்க அம்மா நார்மலாக அப்படியே கவுச்சில் உட்காந்துருக்காங்க. அவங்க மாதிரி போய்ட்டு அம்மா கஃபேக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம வந்துட்டு அவங்க அம்மா தான் ஜிமின் கிட்ட சரி ஓகேடா சாப்பிட்டியான்னு கேட்கும்போது நான் சாப்பிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. எப்போவுமே ஜிமின் சாப்பிடும் போது பக்கத்தில் நிற்கிறவங்க இப்போ ஜிமின் சாப்பிட்டானா அப்படின்றது கூட தெரியாமல் அவங்க அப்படி இருக்குது. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம வந்துட்டு ஜிமினா மா கஃபேலாம் எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது, நீ வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்கும்போது இல்லைடா அது வாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஜிமின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஜிமினோட அம்மா கூப்பிட்டு போகிறாரு. ஸோ பைக்கில் தான். ஸோ வந்து நேராக கஃபேக்கு போகிறாங்க. கஃபேல வந்துட்டு எல்லாமே அப்படியே தானே இருக்குது, ஏன்னா 3 டேஸாக வந்துட்டு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு கஃபேல கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணுறாங்க. அவங்க அம்மாவுமே வந்துட்டு இப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம என்னதான் அப்செட்டாக இருந்தால் இந்த அம்மாங்கெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், என்னடா அப்படி போட்டு வச்சிருக்கு அப்படின்னு ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் ஃபார்முக்கு பேக் டு ஃபார்முன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டு என்னடா கஃபே இது இதெல்லாம் வரும்போது எவனா இந்த கஸ்டமராவது வருவானா, வரவங்களாம் வந்துட்டு கருமம் அப்படின்ட்டு போயிட மாட்டாங்க. பாரு எல்லாம் அப்படி இருக்குது, இந்த டேபிள்லாம் ஏன் அப்படி சுத்தம் இல்லாமல் இருக்குது, இதை தோட அதை தோட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினே ஆல்ரெடி கொஞ்சம் ஹெல்ப்க்கு தான் கூப்பிட்டுருப்பான். இருக்கிற வேலையும் நான் எக்ஸ்ட்ரா ஆக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா. ஸோ வந்துட்டு வேறு வழி இல்லாமா ஐயோ இப்போ ஒன்றா நம்ம மட்டும் மாட்டிக்கிட்டோம், இங்கே நிவி என்ன பண்ணி தொலைகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி வேறு வழி இல்லை நம்ம தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அவங்க அம்மா நிறைய வந்துட்டு எப்படி சொல்கிறது இதை பண்ணு அதை பண்ணு இப்படி பண்ணு இதை ஒழுங்காக க்ளீன் பண்ணிங்க பாரு இவ்வளோ டஸ்ட் இருக்க பாரு இதை கிளாஸை க்ளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேக் டு ஃபார்ம் வந்தாங்க. அவங்க அப்படியே ஜிமினுக்கு என்ன தான் ஒரு மாதிரி வேலை வாங்குறாங்கன்னு கடுப்பு இருந்தாலும் அவங்க அம்மா கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாங்கன்றது ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அப்படியே நீ விசிட்டு காமிச்சோம் அப்படின்னா நம்ம லியா வந்துட்டு கால் பண்ணி சொல்லிப்பா எனக்கு தெரிஞ்சு ஜிமின் வந்துட்டு கஃபேக்கு போயிருப்பான், ஒழுங்காக நீ கஃபேக்கு கிளம்பி போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்துட்டு நிவி ஏன்னா வந்துட்டு ஆரம் வந்துட்டு எப்படி சொல்கிறது அந்த ஐலாண்டு போனதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் ஆஃபீஸில் அந்த ஒர்க்லாம் பார்த்துருக்க மாட்டார். நம்ம வந்துட்டு ஷோக்கு வந்துட்டு அந்த ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அவருமே போயிட்டு அதெல்லாம் பார்க்கணும், ஏன்னா ஆரம்பம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஆரம்புக்கு ஃபோன் கால் போயிடக்கூடாது, ஆரம்பம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண போயிருக்கான். ஸோ அவனை கொஞ்சம் சில் பண்ண விடணும். நம்ம போயிட்டு இந்த நேரத்தில் ஆஃபீஸ் சம்மந்தமாக ஏதாவது போய் அவன்ட்டு யாராவது அது எப்படி ஸ்டாஃப் கண்டிப்பாக கால் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஃபுல்லாகவே வந்துட்டு டே நைட் வந்துட்டு ஆஃபீஸ்லேயே இருக்குது, அந்த ஒர்க்லாம் பார்க்குறது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அவர் வீட்டுக்கு அதிகமாக வரதில்லை. வீட்டுக்கு வந்தாலுமே எப்படி சொல்கிறது ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம வந்துட்டு ஆஃபீஸ் போகிறது, ஏன்னா நிறைய கால் வரும். ஏன்னா பார்க்குற ஒர்க்கையும் சேர்ந்து நம்ம ஷோகா பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கலாம். அதனால் வந்துட்டு போயிட்டாரு. நம்ம வந்துட்டு நீயும் சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, ஏன்னா அங்கே வந்து ஜிமின் கொஞ்சம் ஓகே ஆகிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. சரி ஓகே நம்மளும் இங்கே இருக்கிறனால நம்ம இருக்க நம்ம மைண்டு அதுக்குள்ளே தான் போவோம், நம்ம கொஞ்சம் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு நேராக வந்து கஃபேக்கு வராங்க. கஃபேக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மாவா அப்படி ஜிமினை வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க. என்னடா கஃபே இது, நானே இந்த கஃபேக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்களா.
ஐயய்யோ! தப்பான டைமிங்குள்ள வந்துட்டோமா என்ன? அப்படியே எஸ் ஆயிரலான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பின்னாடி போறாங்க. நம்ம ஜிமின் பார்த்துட்டாரு. நிவி வா, வா, வா. ஹெல்ப் பண்ண தானே வந்திருக்க. உள்ள வா, உள்ள வா. வா அங்க பாத்தியம்மா நிவி வந்திருக்காம்மா. போய் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவிய கோர்த்து விட்டாராங்க. நம்ம நிவியா இல்ல. ஐயோ! போச்சு அப்படின்னு மாரி சொல்லிட்டு அவங்களுமே வேற வழி இல்ல. அவங்க அம்மாவா திட்டிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஜிமினும், நிவியோ ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா பங்கு அப்படின்ற மாரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் வேற வழி இல்ல. நீ கிளீன் பண்ணா கிளீன் பண்ணி தான் ஆகணுன்ற மாரி கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அதர் ஆப்போசிட் சைடு நம்ம வந்துட்டு ஹோபியா உட்காந்துட்டு ஒரு மாதிரி கான்ல அப்படியே வந்துட்டு அந்த ஒர்க் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்ரீ வந்துட்டு ஒரு 3 days ஆச்சு ஆஃபீஸ் வரல, கால் பண்ணா மெசேஜ் ரிப்ளை அந்த மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி டென்ஷன் உட்காந்து அப்படியே அந்த கீபோர்டை பிடிச்சி தட்டு 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 தட்டிகிட்டே இருக்காங்க. நம்ம வந்துட்டு அங்கே இருக்க ஸ்டாஃப் தான் எதுக்கூட அப்படி போட்டு தட்டிக்கிட்டு இருக்கா, ஒர்க்கை பார்த்து தொலைய வேண்டியதானே அப்படி சொல்லும்போது ஒன்றும் இல்லை பாஸ் எங்கே போயிருக்காங்கன்னு கேட்கும்போது பாஸ் எங்கே போயிருக்காங்க ஏதோ லாஸ்ட் டைம் உங்கள் அப்பா வந்தப்போ ஃபியான்சியோட ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க, ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் அப்பெல்லாம் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அங்கே போயிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு உட்காந்து பண்ணியிருக்கோங்க. ஃபியான்சி கூடயும் சி ஆல்ரெடி உங்கள் அப்பா தான் பெரிய தொல்லைனா இதில் இவன் வேற இப்போ இவனை வேற நான் ஏதாவது பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி அப்செட்லேயே உட்காந்துருக்காரு. ஸோ நம்ம வந்துட்டு ஸ்ட்ரீமே வந்துட்டு அந்த அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துட்டே இருக்கும்ல அதுவுமே பண்ணுறதில்ல. ஏன்னா பை இட்ஸ் அண்ட் அப்படியே குட் பை அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ரீ வந்துட்டு ஹோபிக்கு மெசேஜே பண்ணியிருக்க மாட்டாங்க பேக். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஹோபி மெசேஜ் பண்ண அட்லீஸ்ட் இதில் நாச்சும் பண்ணேன், நீ எப்படி இருக்க என்ன பண்ணுறேன் நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மெசேஜ் அடிக்கடி எடுத்து பார்த்துட்டே இருக்காரு. முதல்ல அந்த மெசேஜை கண்டுக்காத ஒரு மனுஷன் அப்போ அந்த மெசேஜை பார்த்துட்டே இருக்காரு. மெசேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ வந்துட்டு அவர் ஒரு மாதிரி அவருக்கு மாதிரி ப்ரெஷர் ஆகிட்டே இருக்குது. என்ன பண்ணுற நீ எங்கே போய் தொலைஞ்ச, ஒரு மெசேஜ் கால் ஏதாவது நான் பண்ணுறேன் நீ எடுப்பாளி பண்ணுறியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு மெசேஜ் ரிப்ளை எதுவுமே கிடையாதா. ஸோ வந்துட்டு நம்ம ஸ்ரீ சைடு காமிச்சோம் அப்படின்னா ஸ்ரீ வந்துட்டு அந்த ஃபியான்ஸோட வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு நீ இங்கே இரு அப்படி, அதாவது அந்த வீட்டில் இருந்தேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும், நீ இங்கே இரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டு போயிருந்திருப்பாரு. நம்ம ஸ்ரீக்குமே வழி இல்லை. ஸோ அவங்க வந்துட்டு அந்த வீட்டில் இருந்து தான் ஆகணும். ஆஃபீஸும் கொஞ்சம் லாங் டைம்னால ஆஃபீஸுமே வர முடியாது. ஸோ எந்த ஒர்க் பார்க்க முடியாது, யாருக்கு காலும் பேச முடியாது. ஹோபியோட கால் அட்டன் பண்ணாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு, ஹோபி ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயத்தில் அவங்க வந்துட்டு ரிப்ளை பண்ணல மெசேஜ் பண்ணல எதுவுமே பண்ணாமல் அவங்களுமே அவங்களோட ஒர்க்கை வந்துட்டு பார்த்துட்டு அந்த வீட்டில் இருக்க பிடிக்கல பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது இருக்கணும்ல. ஸோ அதனால் அப்படியே இருந்துட்டு இருக்காங்க. ஓகே கிளாஸ் வந்து பாட்டு வந்து முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிட்டு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ வாட்சிங். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணிடுறதுங்க கண்டிப்பாக தொடக்கட்டில் அடிப்பாங்க. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே.